ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் நடந்துருந்துச்சு. அதோடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் தொடருது. டாபிக் என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் 2022. நாங்கள் லைக் டெல்லி யூனிவர்சிட்டியில் படிக்கிற லா ஃபேக்கல்ட்டியில் படிக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் சரி சும்மா ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறேன் அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை லைக் அந்த ப்ரெசன்டேஷனை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இட் வில் இன்க்ரீஸ் ஆர் கரேஜ் அண்ட் அது எங்களுக்கும் உதவும் மற்றவங்களுக்கும் உதவுன்ற நோக்கத்தோட இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ செகண்ட் வீக்காக இன்றைக்கும் ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் இருக்குது. நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இதுலேருந்து. ஹரிணி ஸ்டார்ட் பண்ணவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே. ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்றேன், தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே ஓகே. இன்னும் ப்ரெசென்ட் ஆகலப்பா. ஆகலையா? இப்போ ஆகுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போற கேஸ் பேர் பார்த்தீங்கன்னா பாபு ராஜி ஷா வெர்சஸ் ஹுசேன் ஜெயதி. இது ரொம்ப சிம்பிளான கேஸ். இந்த கேஸ்ல ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கங்குபாய் கத்தியாவாடின்னு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பல காரணங்களுக்காக பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. பெட்டிஷன் யார் ஃபைல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டிஷன் போட்டவங்க வந்து தான் வந்து கங்குபாய் கத்தியாவாடி அந்த படத்தோட ப்ரோட்டகானிஸ்ட், அந்த படத்தோட மெயின் கேரக்டரோட அடாப்டட் பையன் நான். அதனால இந்த படத்தை ஒரு நிமிஷம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு சில பல காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ இப்போ பேசிக்கலி இந்த படம் எதுல இருந்து இந்த படத்தை வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஃபியா குவீன்ஸ் ஆஃப் மும்பை அப்படின்ற. என் ஸ்கிரீன் தெரியுதுல எல்லாருக்கும்? தெரியலனா தயவு செய்து இன்டரப்ட் பண்ணி சொல்லவும். தெரியுது. ஓகே. ஸோ மாஃபியா குவீன்ஸ் ஆஃப் மும்பைன்னு ஒரு நாவல், ஒரு புக்கு எழுதப்பட்டது. அதுல வந்து ஒரு கதையா வந்து கங்குபாய் கத்தியாவாடியோட வாழ்க்கைய பத்தி எழுதியிருந்தாங்க. அந்த கதையை தான் இந்த படத்துல கங்குபாய் கத்தியாவாடின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. சோ இந்த பெட்டிஷனர் என்ன கிளைம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த இந்த நாவலும் சரி, இந்த படத்துலயும் சரி, இந்த 2த்தையும் நீங்க வந்து பப்ளிசைஸ் பண்றதோ, இல்ல ப்ரொமோட் பண்றதோ, இந்த எதுவுமே இது அசோசியேட்டடா நீங்க பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் எங்க அம்மாவோட வாழ்க்கையை பத்தின எந்த ஒரு கதையுமே நீங்க எழுதக்கூடாது. இது அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இப்போ நம்மளுக்கு என்ன வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஏற்கனவே எல்லா சர்டிஃபிகேஷனும் சிபிஎஃப்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கிட்ட வந்து எல்லா ரிக்வயர்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி ரெக்வசிட் சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம பெட்டிஷனர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் அஹெட், ட்ரையல் கோர்ட்ல என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, ட்ரையல் கோர்ட்ல வந்து பிளெயின்டிஃபோட மொத்த கிளைமையும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹைகோர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூட் வந்து ட்ரையல் வந்து இன்னும் பெண்டிங்கா இருக்கு. ஆனா ட்ரையல் பெண்டிங்கா இருக்கும்போது நடுவுல வந்து ஒரு இன்டரிம் அப்ளிகேஷன் மூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஸ்கிங் த கோர்ட் இந்த மாதிரி இந்த படத்தை வந்து மீன்வைல் இந்த கேஸ் டிசைட் ஆகுற வரைக்கும் அந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணாம இருக்கணும். அந்த ரிலீஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல ஒரு இன்டரிம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹைகோர்ட் வந்து அந்த இன்டரிம் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது இந்த இந்த இன்ஜங்ஷன் கிராண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த மூவியை ரிலீஸ் பண்ணாம இருக்க. சோ இந்த இன்டரிம் அப்ளிகேஷனை ரிஃப்யூஸ் பண்ணதுக்கு அப்பீலா இவங்க வந்து எஸ்எல்பி பெட்டிஷனர்ஸ் வந்து எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. சோ ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் அவங்க ஹைகோர்ட்ல வந்து
போட்ட அப்பீல் கேஸ் வந்து இன்னும் மெரிட்ஸ்ல டிசைட் ஆகல. வெறும் இன்டரிம் அப்ளிகேஷன் மூவ் பண்ணது மட்டும் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர வந்து ரெஃப்யூஸ் பண்ணது தான் இவங்க எஸ்எல்பி மூலமா அப்பீல் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் போயிடலாம். அதுல வந்து முக்கியமான கேள்வி என்னன்னா, ஹைகோர்ட் வந்து பெட்டிஷனர் வந்து கேட்ட இன்ஜங்ஷன் ஆர்டர் கிராண்ட் பண்ணாம இருந்தது சரியா தவறா? இதுதான் நம்மளோட கேள்வி. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து சில பல பாயிண்ட்ஸ கோட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஃப்சி அப்படின்றது ஒரு பாடி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த மூவிஸ் எல்லாம், ஃபில்ம்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து ரெக்வயர்ட் ஒரே நிமிஷம். ரெக்வயர்ட் ப்ரொசீஜர்ஸ், அதாவது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும், எதுவும் இன்டீசென்ட்டாவோ, மொராலிட்டிக்கு அகேன்ஸ்டாவோ, டிஃபமேட்ரியாவோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தே வில் நாட் கிராண்ட் த சர்டிபிகேட், ஆர் அதுக்கேத்த மாதிரி சர்டிபிகேட் யூஏஏன்னு நம்ம பல சர்டிபிகேட்ஸ் இருக்கு. சோ இந்த படம் வந்து பிரசன்ட் கேஸ்ல கங்குபாய் கத்தியாவாடி படத்தை வந்து சிபிஎஃப்சி டெஸ்ட் ஏற்கனவே பாஸ் பண்ணி அந்த பாடி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி அப்படி பண்ணச்சு the court should respect the decision of such a body of experts இந்த கேஸ்ல சொல்றாங்க. ஏன்னா கோர்ட் வந்து நினைச்சா சிபிஎஃப்சியோட டெசிஷனை ஓவர் டர்ன் பண்ணலாம். ஆனா அதுக்கு தேவை வந்து இந்த சிச்சுவேஷன்ல இல்ல. நாங்க வந்து லெஜிஸ்லேஷன் மூலமா சிபிஎஃப்சிக்கு கொடுக்கப்பட்ட பவரை வந்து நாங்க மதிக்கிறோம் அப்படின்றாங்க. செகண்ட் வந்து என்ன கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பெட்டிஷனர்ஸ் எங்களுக்கு வந்து தப்பு நடந்திருக்கு, லா ஆஃப் டாட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. லா ஆஃப் டாட்ஸ் மூலமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களோட லீகல் ரைட் வந்து பிரீச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டாட் எஸ்டாப்ளிஷ் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லீகல் ரைட் இருக்கணும், அதாவது ஒரு லா இருக்கணும், அந்த லா உங்களுக்கு ரைட் கொடுக்கணும். அப்புறம் அந்த லீகல் ரைட்டை யாராவது ஒருத்தவங்க பிரீச் பண்ணிருக்கணும். அந்த பிரீச் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு டேமேஜ் வந்து காஸ் ஆயிருக்கணும். இந்த கேஸ்ல கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, பெட்டிஷனர்ஸ் வந்து பர்டிகுலரா எந்த ஒரு லாவையுமே அவங்களால கோட் பண்ண முடியல. ஃபார் ஸ்டேட்டிங் தட் இந்த ரெஸ்பாண்டன்ஸ் வந்து ஒரு மனுஷங்களோட பயோகிராஃபியோ இல்ல புக்காவோ ஃபில்மாவோ எடுக்கிறதுக்கு தடை பண்ற மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் லால இல்ல. அவங்க அதை கோர்ட்டும் பண்ணல. சோ அவங்க வந்து டாட் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது இந்த கேஸ அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டிஷனர் சொல்றது என்னன்னா, இந்த மூவியும் சரி, இந்த நாவலும் சரி, இது வந்து டிஃபமேட்ரியா இருக்கு, எங்க அம்மாவை வந்து டிஃபேம் பண்ற மாதிரி இருக்குன்றாங்க. அப்போ கோர்ட் என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கேசஸ்லாம் ரிலேட்டிவ்ஸ் வந்து டிஃபமேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்டான இன்கிரீடியன்ஸ் வந்து செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்சுவலா யார் வந்து அப்ளை பண்றாங்களோ அந்த வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி மெம்பரா இல்ல நியர் ரிலேட்டிவ் மெம்பரா டு த ஒன் ஹூஸ் ஆக்சுவலி. இப்போ பிரசன்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா கங்குபாய் கத்தியாவாடிய பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களதான் டிஃபேம் பண்ணதாவும் நம்ம சொல்றோம். சோ இப்போ நம்மளோட இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபைல் பண்ண பெட்டிஷனர் உண்மையிலே கங்குபாய் கத்தியாவாடியோட ஃபேமிலி மெம்பரா இல்ல ரிலேட்டிவான்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இவங்க டிஃபமேஷன் கிளைம் பண்ற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட்டோ ஆக்ஷனோ, அந்த ஆக்ஷன் வந்து அது உண்மை இல்லைன்றத ப்ரூவ் பண்ணணும். அது வந்து அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். தேர்ட் டெஸ்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி சொல்லப்பட்ட நம்ம எந்த ஆக்ஷனையோ இல்ல எந்த வேர்ட்ஸையோ ஏதாவது நம்ம வந்து சொல்றோம், டிஃபமேட்ரியா இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா, that should have caused the reputation of the person to be reduced. டிஃபமேஷனோட ஒரு டெஃபினிஷனே நீங்க படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, the crucial important ingredient என்ன அப்படின்னா, யார டிஃபேம் பண்ணிருக்கீங்களோ அந்த டிஃபேம் பண்ண மனிதரோட கிரெடிபிலிட்டி ஒரு ரெப்யூட்டேஷன் சொசைட்டில குறைஞ்சிருக்கணும் நீங்க பண்ண ஆக்ஷன்னால. இது ரொம்பவும் முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். சோ இந்த 3 டெஸ்ட் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். சப்போஸ் டிஃபமேஷன் வந்து நீங்க கிரவுண்டா ரேஸ் பண்றீங்க அப்படின்னா, வெறும் சும்மா உங்க எமோஷன்ஸ் ஹர்ட் ஆயிடுச்சு, உங்களோட சென்சிபிலிட்டிஸ ஹிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் இன்ஜங்ஷனோ இல்ல டிஃபமேஷனை வந்து கிரவுண்டா நீங்க ரேஸ் பண்ண முடியாது. டிஃபமேஷன் நடந்திருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு கோர்ட் இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து பெட்டிஷனர் வந்து தான் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே சப்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கச்சு வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதாவது சாரி கொஞ்ச நேரம் நீங்க போய் சாப்பிடுங்க. விஜய் ஆசை உங்களுடைய மைக் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ இதுல கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெட்டிஷனர் வந்து கங்குபாய் கத்தியாவாடி யாரு டிஃபேம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கும் பெட்டிஷனருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க எந்த ப்ரூஃபும் கொடுக்கல. அதனால இந்த கேஸ் வந்து செல்லாது. ஹைகோர்ட் வந்து இன்ஜங்ஷன் கிராண்ட் பண்ணாம விட்டது சரியான டெசிஷன் தான். அது போக இந்த உண்மையிலேயே இந்த பிலிம் வந்து அந்த கங்குபாய் கத்தியாவாடி அவர்களை வந்து இன்சல்ட் பண்ணுதா, டிஃபேம் பண்ணுதா, அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு டீப்பா இவங்க போல. ஏன்னா அது வந்து மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ். அந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இன்னும் ஹைகோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. அது ஹைகோர்ட் பார்க்கப்படும். ஹைகோர்ட்ல மறுபடியும் அக்ரீவ் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணி எஸ்எல்பி போட்டு இல்ல அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வந்து டெசிஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிக்கிறாங்க. சோ இதுதான் இந்த கேஸ். எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த பர்டிகுலர் கேஸ்ல டவுட் இருந்தா கேட்கலாம். மேடம், நான் புக் வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து எந்த புக்குனாலும் ரிலீஸ் பண்ணலாமா, இல்ல கவர்மெண்ட் சைடு எகெயின்ஸ்டா இருக்கிறத ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? சாரி, எனக்கு உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு தடவை சொல்றீங்களா? இல்ல மேடம், ஆக்சுவலா புக் வந்து எந்த புக்குனாலும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருந்தீங்கல்ல. புக்கோ பயோகிராஃபியோ இல்ல பிலிம்ஸோ ஏதோ எதுனாலும் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ நான் ஒரு புக் வந்து இது ஸ்டார்டிங் பண்ணும்போது போனேன், புக் பப்ளிஷ் இது பண்ணும்போது போனேன். பட் ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதை அப்ரூவ் பண்ணல. இது வந்து அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. பட் அதாவது இப்போ சப்போஸ் நீங்க வந்து வேற யார் பத்தியாவது எழுதுறீங்க அப்படின்னா நீங்க அந்த பர்சனோட கன்சென்ட் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு இல்ல, அகைன் கேஸ் இது வந்து பர்சனை பத்தி எழுதல. நம்ம தமிழ்நாடோட ப்ரீவியஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மேப்ஸ், அந்த ஹிஸ்டரி, அந்த மாதிரி தான் எடுத்து பண்ணோம். ஓகே, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த டீடைல்ஸ் தெரியல. பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி மட்டும்தான் பேஸ்டா இதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஒருத்தங்க வாழ்க்கை வரலாறை பத்தி எழுதுறதுக்கு சர்டன் அப்ரூவல்ஸ் தேவைதான் இருக்கலாம். அது அந்த கண்டிஷன்ஸ் அது கேசஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கும், அதுக்கான லாஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த லாவையும் வந்து பெட்டிஷனர்ஸ் கோட் பண்ணி அதை வந்து டிஃபேம் அது வந்து பிரீச் பண்ணதா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. உங்க கேள்விக்கு வந்து பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு நாலேஜ் இல்ல. நான் வேணா பார்த்து சொல்லலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஹரிணி. வேறு யாருக்கும் டவுட் இல்லைனா நெக்ஸ்ட் கேஸ்க்கு போயிடலாம். ராகுல், நீங்க பிரசன்ட் பண்றீங்களா? ஆமாம் ஆமாம், நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் என்னோட கேஸ். சரி, என் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. ஓகே, இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற கேஸ் என்னன்னா, எக்ஸ் வர்சஸ் த பிரின்சிபல் செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி டெல்லி. இந்த கேஸ் எதை பொறுத்ததுன்னா, ரைட் டு அபார்ஷன். ஒரு பெண் கருவுற்ற அந்த கருவை கலைக்கிறதுக்கு அவளுக்கு உண்டான அதிகாரங்கள் என்ன, அதை பற்றி இருக்கக்கூடிய ஆக்ட் என்ன அப்படின்றது தான். ஸோ ரொம்ப இது பேசப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துச்சு 2022. என்ன ரீசன்னா, ரைட் டு அபார்ஷனை கிராண்ட் பண்ண எஸ்டாப்ளிஷ்டு கேஸாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டோடைய அவங்களுடைய கேஸையே ஓவர் டியூன் பண்ண அந்த மாதிரியான சமசூழலில் நம்ம வந்து ரைட் டு அபார்ஷனை அப்ஹெல் பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்னு கூட சொல்லலாம் 2022. இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, பெக்யூலர் ஃபேக்ட்ஸை தாண்டி இன்டர்பிரிட்டேஷன் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு அன்மேரிட் உமன் இருக்காங்க, திருமணமாகாத ஒரு பெண். அவங்க வந்து கருவுறாங்க, சரிங்களா? பை அ கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப். அவங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. ஷீ ஹேட் அ கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப். அவுட் ஆஃப் இட் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க.
அவங்க கல்யாணம் ஆகாத ஒரு பெண். ஓகேங்களா? ஸோ, இப்ப அவங்க கருவுற்ற அந்த நிலையில அவங்களோட கருவ கலைக்கிறதுக்காக கன்சர்ன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனரோ இல்ல டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கும்பொழுது, தே ஆர் ரெஃப்யூசிங். நாங்க வந்து பண்ண முடியாது அப்டின்னாங்க. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வி ஹேவ் அ ஆக்ட். ஆக்ட் என்னன்னா, மெடிக்கல் டெர்மினேஷன் இந்த பிரெக்னன்சி ஆக்ட் இது இருக்கு. எம்டிபிடி ஆக்ட் இருக்கு. எம்டிபி ஆக்ட் வந்து 1971ல எஸ்டாப்ளிஷ் ஆனது. எனாக்ட் பண்ணப்பட்டது. அதோட அமெண்ட்மென்ட் 2021ல வந்துச்சு. இந்த ஆக்ட் சபார்டினேட்டா இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. எம்டிபி ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ஆக்ட் ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது கவர்ன் பண்ணுது. எதெல்லாம்னா எப்பெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து தன்னுடைய அபார்ஷன் ஒரு பிரெக்னன்சியை வந்து அபார்ட் பண்ணலாம், எந்த எந்த பீரியட்குள்ளார அவங்க வந்து கேட்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் 20 வீக்ஸ் ஆஃப் தி ப்ரெக்னன்சிக்குள்ளார வந்தாங்கன்னா அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது தனியாகவும், பியாண்ட் 20 அப் டு 24 வரைக்கும் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எம்டிபி ஆக்ட் வந்து கவர்ன் பண்ணுது. ஸோ இந்த அம்மா வந்து வந்திருக்கக்கூடிய ஜெகனண்ணா உங்க இது ஆன்ல இருக்கு. ஸோ இந்த அம்மா வந்து கேட்கும்பொழுது அவங்களுடைய கன்சர்ன்டு பீரியட் வந்து தாண்டிடுச்சு. ஸோ வி கேன் நாட் பர்மிட் யூ டு இதுன்னு சொல்லாமல் லைக் உங்களை அபார்ட் பண்ணுறதுக்கான அந்த அப்ரூவல் நாங்கள் தர முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி அந்த அம்மா முதல்ல அபார்ஷன் இந்த ரூல்ஸ் மூலியமாக கேட்கவே முடியாது, இந்த ஆக்ட் மூலியமாக கேட்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வருது. ஏன் வருதுன்னா எம்டிபிடி ஆக்டில் வந்து சர்டைன் பீப்புள் மட்டும்தான் அபார்ஷன் கேட்க முடியும், அவங்களுடைய ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ண முடியுன்ற கண்டிஷன்ஸ் இருக்குது. அது யார் யார் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக அன்மேரிட் உமன் அவங்க வந்து தன்னுடைய ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் ப்ரொவிஷன்ஸுமே கிடையாது. இப்போ செக்ஷன் 3(2) கிளாஸ் பியில் தான் வந்து எம்டிபிடி ஆக்டில் எந்தெந்த மாதிரியான பீப்புளுக்குலாம் நம்ம அபார்ஷனை வந்து கிராண்ட் பண்ணலாம், எந்த ஸ்டேஜ் லைக் 20 வீக்ஸ்னால் என்ன, 24 வீக்ஸ்னால் என்ன, எந்த எந்த கிரவுண்ட்ஸில் வந்து அவங்க அபார்ஷன் கேட்கலாம், மென்டல் ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, இல்லை பிறக்க போகிற குழந்தைக்கு அதுக்கு மேலே அந்த குழந்தையோடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம், இல்லை அந்த கருவுற்ற தாயோடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம் இந்த ப்ரெக்னன்சி கேரி அவுட் பண்ணுறது மூலயமா. ஸோ அதனால் அபார்ட் பண்ணலாம்னு சொல்லி எந்தெந்த கிரவுண்டுன்னு சொல்லி 3(2) கிளாஸ் பி ஆஃப் எம்டிபி ஆக்ட் சொல்லுது. அதோடைய ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரெக்னன்சி ரூல்ஸ், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ரூல்ஸ் 2003ல செக்ஷன் ரூல் 3 கிளாஸ் பி கிளாஸ் சியில் வந்து என்னென்ன மாதிரியான இன்ஸ்டான்ஸ் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ரேப் விக்டிமாக இருக்கலாம், அந்த ரேப் விக்டிம் வந்து அபார்ஷன் கேட்கலாம், இல்லை அதே நேரத்தில் மென்டல் இல்லைன்னா ஃபிசிக்கல் இன்னெபிலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த உமன் வந்து கேட்கலாம். ஸோ எந்தெந்த உமன்லாம் வந்து ஒரு மெடிக்கல் டெர்மினேஷன் கேட்கலான்றது சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை நம்ம வந்து அந்த இதுக்கு போயிடலாம். இங்கே இருக்கு பாருங்க, ரூல் 3 கிளாஸ் பியில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கன்சர்ன்டு செக்ஷன்ஸ் பார்த்துடலாம் எம்டிபிடி ஆக்டில். ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி ஆக்டில் வந்து செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து மெடிக்கல் ப்ரெக்னன்சி அந்த ப்ரெக்னன்சி வந்து எப்பெல்லாம் டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் ஐபிசியில் சில செக்ஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் நாட் மிஸ்கேரேஜ் பண்ண முடியாது, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள வந்து அபார்ட் பண்ணக்கூடாது, அது வந்து மிஸ்கேரேஜாக கருதப்படும். அதுக்கு சில செக்ஷன்ஸ் எல்லாமே அஃபென்ஸாக கான்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கு பனிஷ்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஐபிசியோடைய அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த எம்டிபி ஆக்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, இந்த செக்ஷன் 3 ஆரம்பிக்கும் போதே இருக்கும், ஒரு நான் அப்ஸ்டன்ட் கிளாஸில் தான் ஆரம்பிக்குது. நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இந்த ஐபிசி. அப்போ ஐபிசியில் எங்கெல்லாம் வந்து அபார்ஷன் வந்து ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த எம்டிபி ஆக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா சர்பாஸ் பண்ணுது, ஓவர் ரைட் பண்ணுது. சரி, ஓவர் ரைட் பண்ணுது அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராங்க, எப்படி ஓவர் ரைட் பண்ணலாம்னா, டு தி கண்டிஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் தி எம்டிபி ஆக்ட். எம்டிபி ஆக்டில் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் மூலயமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அபார்ஷன் கேரி அவுட் பண்ண முடியும். என்னென்ன சொல்கிறாங்க, எப்பெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அதாவது ஒரு டாக்டர் வந்து எப்பெல்லாம் அஃபென்ஸ் அண்டர் ஐபிசி, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 317 கிட்ட ஐபிசியில் ஒரு 5-6 செக்ஷன் இருக்கும். அது எல்லாமே என்ன சொல்லுன்னா, யாரெல்லாம் இந்த அபார்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டதாகவும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதாகவும் அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே ஐபிசிக்கு அண்டர் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணப்படாதவங்களா கருதப்படுவாங்க. எப்பெல்லாம் அப்படின்னா இந்த செக்ஷன் 3 சொல்லுது. எப்பெல்லாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சப்செக்ஷன் 4. முதல்ல சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னு பார்க்க சொல்றாங்க. சப்செக்ஷன் 4ல நோ பிரெக்னன்சி ஆஃப் எ உமன்.
எந்த ஒரு உமனோட பிரெக்னன்சி ஹூ ஹேஸ் நாட் அட்டைன்ட் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ், அப்போ 18 வயதுக்கு வராத ஒரு பெண்ணுடைய பிரெக்னன்சியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டெர்மினேட் பண்ண முடியாது. அப்போ டெர்மினேட் பண்ணணும்னா என்னன்னா, எக்ஸப்ட் வித் த கன்சென்ட் இன் ரைட்டிங். அப்போ அந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுடைய பிரெக்னன்சியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு கார்டியனோட பர்மிஷன் வேணும், கன்சென்ட் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ எனி another உமன் above the 18 இயர்ஸில் இருக்கவங்களுடைய பிரெக்னன்சியை அபார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கன்சென்ட் வேணும். இது சப்செக்ஷன் 4ல் சொல்லுது. சரி, ஓகே, சப்செக்ஷன் 4 பார்த்துட்டோம். அதை தாண்டி ஒரு சின்னதாக இந்த செக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை சுற்றி தான் இந்த கேஸே நடக்குதுன்றனால இதை சொல்கிறேன். அதை தாண்டி இப்போ செக்ஷன் 3 கிளாஸ் 2 கிளாஸ் ஏபி என்ன சொல்லுதுன்னா, 20 வாரத்துக்கு உட்பட்ட பிரெக்னன்சி. அப்போ நமக்கு முக்கியமான விஷயம் என்ன, 20 வீக்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க அபார்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி தானே சொல்கிறாங்க எம்டிபி ஆக்ட். இப்போ அபார்ஷன் இஸ் நாட் இல்லீகல் இன் இந்தியா, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அபார்ஷன் வந்து இல்லீகல் கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அபார்ஷன் பண்ணுறதே தப்பு. அதுவுமே இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேணும்னா, இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்மேரிட் உமன் த்ரூ எ கன்சென்சுவல் செக்ஸ் கேன் அபார்ட் ஹர் பிரெக்னன்சி அப்படின்றது தான் ஒரு முக்கியமான லீகல் ஸ்டாண்டாக இருக்குது. அப்போ ஒரு லவ் பண்ணுறவங்களோ இல்லை தான் மனதுக்கு உட்பட்டு ஒருத்தவங்களோட நெருக்கமாக இருந்து அதன் மூலயமா ஒரு கருவுற்ற ஒரு பெண் தான் நினைச்சா அவங்க அபார்ட் பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. இதில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸாக இந்த ஜட்மெண்ட்டில் கூட டாக்டர் டிஒய்சி பிரசன்ட் சிஜே நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதில் ஒன்றா என்னன்னா, அவங்களுடைய ரைட் டு பாடிலி அட்டோனமி, தான் உடல் மேலே தன்னுடைய அதிகாரம் தான் இருக்குது, அதை அந்த பெண் தான் நிர்வகிக்கிறா, அதை வேற யாருமே நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிரின்சிபிளை சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸ்லாம் எக்ஸிஸ்டாக இருக்கும் பொழுது அபார்ஷன் இஸ் லீகல், அதை எந்த விதத்துலையுமே வந்து தடுக்க முடியாது. ஆனால் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அபார்ஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது வந்து 20 வீக்ஸ் 24 வீக்ஸ், 20 வாரங்கள் 24 வாரங்களுக்கு உட்பட்ட ஒரு பிரெக்னன்சி அபார்ட் பண்ணுறதுக்கான தேவையான சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எம்டிபி ஆக்ட் சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பிரெக்னன்சி வந்து 20 வாரத்துக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் யாராவது ஒருத்தவங்க ஓகே இதை வந்து அபார்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அந்த இப்போ அபார்ஷன் பண்ணுறது மூலயமா அந்த பெண்ணுக்கே ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த கன்சென்ட் ஆஃப் த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தேவைப்படுது. ஆனால் 20 வாரங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட கன்சென்ட் இருந்தால் போதும். ஆனால் 20 வாரங்கள்லேருந்து 24 வாரங்களுக்கு உட்பட்ட ஒரு ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ணுறதுக்கு 2 மெடிக்கல் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனருடைய கன்சென்ட் தேவைப்படுது. சரிங்களா. இந்த நேரத்தில் என்னன்னா, இஃப் நாட் லெஸ் தென் 2 ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆர் ஆஃப் த ஒப்பீனியன், அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, இன் குட் ஃபெய்த், அவங்க நல்ல நிலைமையில அவங்களோட ஒப்பீனியன் தரணும், 2 மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட ஒப்பீனியன் தட் தே கேன் கேரி த அபார்ஷன் ஆஃப் எ ப்ரெக்னன்சி. அது எந்த சூழ்நிலையிலனா, கண்டினியூவன்ஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி வில் இன்வால்வ் ரிஸ்க் டு த லைஃப் ஆஃப் எ ப்ரெக்னென்ட் உமன். அந்த ப்ரெக்னென்ட் உமனுடைய வாழ்க்கையோ இல்லை அந்த அம்மாவுடைய உடல் நலத்துக்கோ ஒரு பெரிய பிரச்சனை, உடல் அல்லது மனநலத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும் சூழ்நிலையில என்ன பண்ணலாம்னா, ப்ரெக்னென்சியை வந்து அபார்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் யாருக்கு, இஃப் த சைல்டு வேர் பார்ன், அந்த அந்த குழந்தை பிறப்பதின் மூலியமா அந்த குழந்தைக்கே ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆர் மென்டல், அந்த நிலையில இந்த குட் ஃபெய்த்தில் இதெல்லாமே அவங்க இது பண்றாங்கன்னா, அந்த நேரத்தில் தே கேன் கிவ் கன்சென்ட் டு அபார்ட் தட் ப்ரெக்னன்சி. ஓகேங்களா. இப்போ இந்த நேரத்தில் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னென்ன பர்பஸ்க்குன்றத சொல்லுது. வேர் எனி ப்ரெக்னன்சி, இப்போ கிளாஸ் ஏன்றது என்ன மாதிரியான ப்ரெக்னன்சியை சொல்கிறாங்க, டஸ் நாட் எக்ஸீட் 20 வீக்ஸ். அப்போ 20 வாரங்களுக்கு உட்பட்ட அந்த ப்ரெக்னன்சி அபார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் ஆர் எனி க்ரைட்டீரியா இருக்கானா இருக்கு. என்னன்னா, எ ரிசல்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் எனி டிவைஸ் ஆர் மெத்தட் யூஸ்டு பை அன் உமன். அதாவது ஃபார் செக்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ரெக்னன்சிக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த காண்டம்ஸ் மாதிரியான அதோடைய ஃபெயிலியர்னால உருவான ஒரு ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ணலாம். இட் வில் பி ப்ரிசியூம்டு. அந்த மாதிரியான சூழ்நிலையினால நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுது ஆக்ட், என்ன சொல்லுதுன்னா, the anguish caused by such pregnancy, அந்த pregnancy மூலயமா ஃபெயிலியர் ஆஃப் தட் பர்டிகுலர் டிவைஸ் மூலயமா உருவான அந்த pregnancy என்ன கிரியேட் பண்ணுது, ஒரு ஆங்கிஷ், ஒரு விதமான கோவம். அது வந்து இட் வில் பி ப்ரிசியூம்டு. அதை நம்ம என்னவா ப்ரிசியூம் பண்ணிக்கலாம்னா, தட் வில் பி ப்ரிசியூம்ட் as a grave injury to the mental health. அப்போ மென்டல் ஹெல்த், கிரேவ் இன்ஜுரி டு த மென்டல் ஹெல்த் வில் பி அ கிரவுண்ட் டு எதுக்கு, ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா. எக்ஸ்பிளனேஷன் இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ 20 வீக்ஸ் உட்பட்ட ஒரு ப்ரெக்னன்சி அபார்ட் பண்ணணும்னா மெடிக்கல் ப்ராக்டிஷனரோடைய கன்சென்ட் இருக்கணும். தே ஷுட் இன் குட் ஃபெய்த், தே ஷுட் சாட்டிஸ்ஃபைட்
there is a risk to the pregnant woman either to the physical health or the mental health. இப்போ physical or mental healthக்கு ஒரு grave injury இருக்குன்றத நம்ம எப்பெல்லாம் presume பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மூலியமா உருவான pregnancy, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் result of failure of his device to அந்த அந்த pregnancy prevent பண்றதுக்காக உபயோகப்படுற அந்த device அதோடைய ஃபெயிலியர்னால உருவான pregnancy, அந்த pregnancyனால உருவான ஒரு anguish, ஒரு விதமான கோவம், that will be presumed as a grave injury to the mental health of a pregnant woman, which will be a criteria to the medical practitioner to give a non consent to about that pregnancy. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா கிளாஸ் ஏக்கு மட்டும்தான் இது. அப்படின்னா என்ன, அப் டு 20 வீக்ஸ் வரைக்கும் தான் திஸ் வில் பி அ கிரவுண்ட். இப்போ ஏபி இது ரெண்டுத்துக்குமே இன்னொரு கிரவுண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, 24 வாரங்களுக்கு உட்பட்ட அந்த பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்கு காஸ்ட் பை ரேப், ஏதாவது ஒரு ரேப்னால ஒரு பிரெக்னன்சி உங்களுக்கு காஸ் ஆகுது அப்படின்னா the anguish caused by that pregnancy shall be presumed to be a grave injury to the mental health. சரிங்களா? அப்ப 24 வாரங்களுக்கு உட்பட்ட பொழுது இந்த ரேப் வில் பி அடிஷனல் கிரவுண்ட். அப்ப ரேப்னால வந்தவங்க 24 வீக்ஸ் வரைக்குமே கேட்கலாம். 20 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிறது நார்மல் கிரவுண்ட்ஸ்லயே கேட்கலாம். அதாவது the result of failure of, இது வந்து நார்மலான ஒரு கிரவுண்ட், யார் வேணாலும் கேட்கலாம். there will be a presumption by the medical practitioner to give a consent to abort the pregnancy. ஆனா 24 வாரங்கள்ன்றது ஒரு ஹையர் பிரெக்னன்சி, அந்த குழந்தை கருவுற்று அது வளர தொடங்கின அந்த பீரியட்ல அவங்களுடைய அபார்ஷனை கிராண்ட் பண்றதுக்கு ரேப் வில் பி அ கிரவுண்ட். ரேப்னால அந்த பிரெக்னன்சி உங்களுக்கு ஆயிருக்காங்க. இல்ல முக்கியமான விஷயம் இந்த ஆக்ட்ல எதுக்காக இதை சொல்றேன்னா, எக்ஸ்பிளனேஷன் 2 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரேப்ன்றது எது வரைக்கும் நமக்கு தெரியும்னா 375 376 ஐபிசியில் இருக்கு. அதுல எக்ஸப்ஷன் 2 என்ன சொல்லுது, 15 இயர்ஸ் அபோவ் பிலோ தி 18 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உமன், திருமணமான ஒரு பெண் தன் கணவர் மூலியமா செக்ஸ் வச்சுக்கிறாங்க, அதை வந்து ரேப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸப்ஷன் எம்டிபி ஆக்டுக்கு செல்லாதுன்னு சொன்ன ஜட்மெண்ட் இதுதான். இந்த ஜட்மெண்ட்ல டிவைஸ் என்ன சொல்றாருன்னா, a medical rape is considered as a rape under explanation 2 of the MTP Act. அப்போ ஒரு திருமணமான பெண் தனக்கு கற்பழிக்கப்பட்டதாகவும் அதன் மூலமா இந்த பிரெக்னன்சி உருவானதாகவும் அப் டு த 24 வீக்ஸ் அவங்க இருந்தாலுமே கூட அவங்களுக்கான அபார்ஷனை பிரெஸ்கிரைப் பண்றதுக்கான வழிமுறையை இந்த ஜட்மெண்ட் சொல்லுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஆக்டில் இருக்கு. இந்த ஆக்டை எய்டு பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ரூல்ஸ். இப்போ செக்ஷன் 3B, ரூல் 3B ஆஃப் தி எம்டிபி ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சில இன்ஸ்டான்சஸ் சொல்லுது யார் யாரெல்லாம் வந்து, இப்போ நம்ம கிளாஸ் ஏ கிளாஸ் பி பார்த்துருக்கோம். இதுல வந்து உமன் எலிஜிபிள் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் த பிரெக்னன்சி அப் டு 24 வீக்ஸ். அப்போ 24 வாரங்கள் வரைக்கும் பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்றதுக்கான அந்த பெண்களா சொல்லப்படுறது இல்லைங்களா, ஆக்ட்ல சொல்றாங்க. செக்ஷன் 3ல எம்டிபி ஆக்ட்ல சொல்லக்கூடிய அந்த பெண்கள் யார் யாரெல்லாம் அப்படின்றத ரூல்ஸ்ல சொல்றாங்க. இப்போ ரூல்ஸ்ல யார் யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த ஃபாலோவிங் கேட்டகரிஸ் உமன் யார் யாருன்னா, சர்வைவர் ஆஃப் எ செக்ஷுவல் அசால்ட், ஒரு செக்ஷுவல் அசால்ட்டோடைய சர்வைவராவோ இல்லை ரேப்போடைய சர்வைவராவோ இல்லை ஒரு இன்செஸ்டோடைய சர்வைவராவோ. இன்செஸ்ட்னா நெருங்கிய சொந்தங்கள், இந்த வீட்டுக்குள்ளேயே அப்பா வந்து பெண் மீது அவங்களுடைய குழந்தை மீது இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ் நடக்கக்கூடிய அந்த உமன் அவுட் ஆஃப் இட், அந்த சர்வைவர். அல்லது மைனர்ஸ், இல்லைனா சேஞ்ச் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் டியூரிங் த ஆன்கோயிங் பிரெக்னன்சி. இப்போ பிரெக்னன்சி அவங்க இப்போ கருவுற்ற நிலையில் அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகுது, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடலாம், இல்லை அவங்க கணவர் இறந்துடலாம். திஸ் வில் பி அ கிரவுண்ட், திஸ் பர்சன், இந்த உமன் வந்து என்னுடைய மெடிக்கல் பிரெக்னன்சியை வந்து டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஈவன் தோ தே ரீச் 24 வீக்ஸ் ஆனாலுமே கூட அவங்க வந்து கேட்கலாம் அப்படின்றது 3B சொல்லுது. யார் யாரு, சர்வைவர் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட், ரேப்பு, இன்செஸ்ட், அடுத்தது மைனர்ஸு, அதுக்கு அடுத்தது. அப்போ என்ன அர்த்தம்னா, மைனர் வந்து கேட்கலாம். 24 வீக்ல இருக்கக்கூடிய ஒரு மைனர் பிரெக்னென்ட் இருக்கவங்க கேட்கலாம். ஏன் இதை நீங்க பாஸ்கோவோட ரிலேட் பண்ணணும். ஒரு மைனர் வந்து ஈவன் ஷி இஸ் வித் கன்சென்ட் ஒருத்தவங்களோட அவங்க இது வச்சுக்கிட்டாலும், இல்லை ஈவன் ஷி ஹாஸ் பீன் மேரிடு, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாஸ்கோ அட்ராக்ட் ஆயிடும். தட் வில் பி கன்சிடர் அஸ் ரேப் இல்லைங்களா? அப்போ மைனர் பிரெக்னென்ட் ஆகுறாங்கனாலே ஷி ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் த அபார்ஷன் சொல்லி எம்டிபி ரூல் சொல்லுது. அடுத்தது வாங்க, டீல் என்ன சொல்றாங்க, உமன் வித் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ். அப்போ பிசிக்கலி சேலஞ்சா இருக்கக்கூடிய அந்த உமன் எல்லாருமே வந்து என்ன கேட்கலாம்னா,
24 வீக்ஸ் வரைக்குமே அவங்களுடைய ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ண சொல்லி கேட்கலாம். மென்டலி இல் உமன் இன்க்ளூடிங் மென்டல் ரிட்டார்டேஷன். அப்போ என்ன அர்த்தம்னா மென்டலி இல் மனநலம் குன்றியவர்கள் கூட அந்த பெண் கூட மெடிக்கல் ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஃபீட்டல் ஃபார்மேஷன், அதாவது சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் இருக்கும் இந்த குழந்தை பிறக்கிறது மூலியமா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில. சரிங்களா? இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த இடத்துலையுமே எ உமன்னு சொல்ல கிடையாது. எ உமன் ஆஃப் சர்டைன் கண்டிஷன்ஸ் ஆர் சர்டைன் கேட்டகரிஸ் தான். அப்போ ஒரு சாதாரணமான பெண், எந்த ஒரு மனநலம் பாதிக்கப்படாத ஒரு மேஜர் 18 வயசுக்கு மேலான பெண், கல்யாணம் ஆகாத பெண், இந்த நம்ம கேஸில் இருக்கக்கூடிய அந்த பெண் இல்லைங்களா, ஹைகோர்ட்டில் வந்து அந்த அம்மா கேட்குறாங்க. 24 வாரம் ஆயிடுது. ஹைகோர்ட்டில் கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. 24 வாரத்தை தாண்டுது. 24 வாரத்துக்கிட்ட ஆகுது சுப்ரீம் கோர்ட் வரும்போது. ஹைகோர்ட்டு நிராகரிச்சிடுறாங்க. இல்லை உங்களுக்கு அபார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்து எந்த ஒரு ஆக்ட்லேயும் ரூல்ஸ்லையும் என்ன சொல்லப்படலைன்னா ஒரு கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் மூலயமா ப்ரெக்னென்ட்டான ஒரு உடல் நலம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸோ எந்த ஒரு ஆக்டோ கிடையாது. இந்த சூழ்நிலையில் வி கேனாட் கிராண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இப்போ எந்த கிரவுண்டாவது அட்ராக்ட் ஆகணும், எந்த கிரவுண்டும் அட்ராக்ட் ஆகலை, அவங்களுக்கு ஸ்பெசிஃபைடான கேட்டகரிஸ்லையும் அவங்க வரலைன்னா ஹவு கேன் தே கிளைம் த ப்ரெக்னன்சி? அதுதான் இப்போ இந்த பேசும் பொருளாக இந்த ஜட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூ அதுதான். ஸோ இப்போ இதை எப்படி வந்து கிராண்ட் பண்ணுறாங்க அந்த பெண்ணுக்கு அப்படின்றத தான் இந்த ஜட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் ரூல் ஆஃப் பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷன். இஎம்எஸ்ல ஏற்கனவே நம்ம இந்த ரூலை பற்றி பேசியிருக்கோம். தீபிகா சிங் கேஸில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டர்னிட்டி ரிலீஃப் தரும்போது சேம் ஜட்மெண்ட் யார் எழுதினார்னா அப்பயும் டிஒய்சி தான் எழுதினார், இப்பயும் டிஒய்சி தான் எழுதியிருக்காரு இந்த ஜட்மெண்ட்டும். இதில் என்ன சொல்கிறாங்க? பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷன். பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன? எவ்ரி பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேச்சர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் குறிப்பிட்ட குரூப்புக்கோ இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கோ அவங்களுக்கு உபயோகப்படுற விதியாக ஏதாவது ஒரு ஆக்டை இயற்றுறோம் இல்லைங்களா, அந்த பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேச்சர் அதோடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். எதுக்காகனா அதை இன்டர்பிரேட் பண்ணும்பொழுது பர்டிகுலர் பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன் ஏதோ ஒரு சமூக நலம் சார்ந்து ஏதோ ஒரு சமூகம் நலம் சார்ந்த ஒரு ஆக்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணும்பொழுது அந்த இன்டர்பிரேட்டேஷனை பண்ணுற அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும்னா இந்த ஆக்டை எதுக்காக எனாக்ட் பண்ணாங்க, இதோட இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் என்ன பிஹைண்ட் எனாக்டிங் திஸ் ஆக்ட், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சு அந்த பர்போஸை அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரி பார்க்கணும். நான் இன்னொரு முறை சொல்கிறேன், பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷன்னா என்னன்னா இந்த ஆக்டை உருவாக்குன அந்த லெஜிஸ்லேச்சர் அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும், இந்த ஆக்டை உருவாக்குறதுக்கான காரணங்கள் தேவைகள் என்னவா இருந்திருக்கும், அந்த தேவைகளையும் அந்த காரணங்களையும் நம்ம இந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணுறது மூலயமா அச்சீவ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஸோ பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி மச் நெசசரி வைல் இன்டர்பிரேட்டிங் எனி பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது தான் டிஒய்சி சொல்கிறாரு. சரிங்க, இதை ஏற்கனவே நம்ம தீபிகா சிங் கேஸ்லேயே பார்த்துட்டோம். ஆனால் இந்த கேஸில் இந்த 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 ஆக்டோடைய பர்போஸ் என்னன்றதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒரு ஆக்டோடைய பர்போஸை ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் எய்டு, இன்னொன்று இன்டர்னல் எய்டு. இப்போ இந்த ப்ரியாம்பல் ஆஃப் த ஆக்டு இல்லைனா அந்த ஆக்டுக்கு உட்பட்ட மற்ற செக்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸை ரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணி அதன் மூலயமா இந்த பர்போஸ் என்ன, இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணுறதுக்கான பர்போஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். அதர் தென் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் என்னன்னா ஈடிசன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பழைய கேஸில் தான் சொல்கிறாங்க இந்த ஆக்ட் எதுக்காக வரப்பட்டது, இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன தேவைகள் இருந்துச்சு. அதாவது இப்போ காமன் லால இந்த ஆக்டோடைய வெற்றின்னு ஒன்று இருந்திருக்கும். இது மாதிரியே மற்ற ஸ்டேட்ஸோ இல்லை மற்ற கண்ட்ரிஸோ இந்த தேவைகளுக்காக இனாக்ட் பண்ணப்பட்ட லாவை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ஆக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் நடந்த டிஸ்கஷன்ஸ் என்ன, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வச்சு இந்த ஒரு ஆக்டோடைய பர்போஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த பர்போஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த எனாக்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் நம்ம பர்போஸ் இன்டர்பிரிட்டேஷனே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் ஜட்ஜஸ் எப்படி இதோடைய ஆப்ஜெக்ட் அண்ட் பர்போஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா வைல் ப்ரெசென்டிங் திஸ் ஆக்ட் பார்லிமெண்ட்டில் நடந்த டிஸ்கஷன்ஸ் பார்க்குறாங்க. எம்டிபி ஆக்ட் இங்கே நான் இந்த பர்டிகுலர் இதில் இருக்கும் 1971 2021 ஒரிஜினல் ஆக்டுக்கும் 2021 ஆக்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ 1971 ஆக்ட் எனாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போச்சு, அன்னைக்கு மினிஸ்டர் வந்து இந்த ஆக்டை நாங்கள் ஏன் கொண்டு வரோன்னு எதுக்கு சொன்னார். அப்போ அந்த ஸ்பீச்சஸ் எடுத்து பார்க்கும்போது இட் இஸ் ஃபார் த மேரிட் உமன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாரு 1971 ஆக்ட்.
ஆனால் 2021 ஆக்டை பற்றி மென்ஷன் பண்ணும்பொழுது ஆல் உமனுக்கு வந்து நாங்கள் இதோடைய பெனிஃபிஷியலை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இந்த கான்ட்ரபேண்ட் யூஸ் பண்ணும்பொழுது அதோடைய டிஃபெக்ட்னால உருவாகக்கூடிய ப்ரெக்னன்சி மூலயமா சொசைட்டியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மென்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2021 அமெண்ட்மெண்ட் ஆக்டை நான் கொண்டு வரேன்னு சொல்லி அப்போதைய ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் சொன்னதா இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் என்னன்றதை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது மூலயமா நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும். இப்போ இப்போ இதில் வந்து ஆல் உமன் இல்லை உமன்லன்ற இந்த உமன்ன்றதுல அன்மேரிட் உமன் வருவாங்களா வரமாட்டாங்களா, அப்போ நமக்கு என்ன வரும், ஒன்று வரலான்னு ஒரு கன்க்ளூஷன் வரலாம், இல்லை வரமாட்டாங்கன்னு ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஒருவேளை நம்ம இன்டர்பிரிட்டேஷன் மூலயமா அன்மேரிட் உமன் இந்த பர்டிகுலர் ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸில் வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி, கிடையாதுன்றது தான் பதிலாக இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் என்ன, இந்த ப்ரெக்னென்சியை அன்வான்ட் ப்ரெக்னென்சி அதை வந்து அபார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆக்ட் இனாக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறது மூலயமா இதோட பெனிஃபிஷியரியை இந்த பர்டிகுலர் சொசைட்டியில் ஒரு சாரார் இந்த ஒரு குரூப்புக்கு நம்ம டினை பண்ணுறோம், யார், அன்மேரிட் உமன். அப்போ through our interpretation we are stopping the beneficial to a particular group which is not warranted. அப்போ பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன மனசில் வச்சுக்கணும்னா, இன்டர்பிரிட்டேஷனில் ரெண்டு வியூ நமக்கு வரலாம். அந்த ரெண்டு வியூவில் எந்த வியூவை எடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜஸ் சொல்கிறாங்கன்னா, which will attain the beneficial of the legislature. இந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேஷனுடைய கனி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரக்கூடியதா எந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கோ, எந்த வியூ இருக்கோ அந்த வியூவை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம டாக்ட்ரின் ஆஃப் பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷனில் பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் மேரிட்டல் ரேப் இஸ் அக்செப்டட் ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் த எம்டிபி ஆக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் மேரிட்டல் ரேப்புக்கான ஒரு நிரந்தர தீர்வாக நம்ம எதையுமே பார்க்கல. எக்ஸப்ஷனை வந்து எடுக்கணுமா வேணாமான்றது இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்றது இந்த சூழ்நிலையில். ஏன்னா அதோடைய ரிவ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, செக்ஷுவல் அசால்ட் ஆர் ரேப்புன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3 கிளாஸ் பியில் ஏ கிரவுண்டு, இன்செஸ்ட், ரேப்பு, செக்ஷுவல் அசால்ட்டு. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரேப்புன்ற வார்த்தை ஈவன் மேரிட்டல் ரேப்பையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஒரு 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 சார்ந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, மேரிட்டல் ரேப் இஸ் அக்செப்டட் ஆஸ் எ ரேப் அண்டர் திஸ் எம்டிபி ஆக்ட். ஒரு பர்டிகுலர் டொமைனுக்காக மேரிட்டல் ரேப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கோர்ட்ஸ் அப்படின்றது தான். அப்போ என்ன அர்த்தம், அப்போ மேரிட்டல் ரேப் ப்ரூவ் பண்ணணுமா இல்லை ரேப்பையே ப்ரூவ் பண்ணணுமா? இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிட்ட போய் என்னோட அபார்ஷனை கேட்கும்பொழுது இஸ் இட் நெசசரி டு ப்ரூவ் த கில்ட் ஆஃப் த அக்யூஸ்டு? கிடையாது. இஸ் இட் நெசசரி டு ஸ்டார்ட் ஏ கிரிமினல் ப்ரொசீடிங்? அதுவும் கிடையாது. நான் போய் சொன்னா போதும் எனக்கு ரேப் நடந்திருக்கு, அதனால இந்த ப்ரெக்னன்சி வந்திருக்கு, என்ன அபார்ட் பண்ணுங்கன்னா தட் இஸ் இனஃப். இட் இஸ் நாட் நெசசரி ஈவன் டு ஃபைல் எஃப்ஐஆர். அவங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு எஃப்ஐஆரையாவது ஃபைல் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த ஜட்மெண்ட்டில் பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது இப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிக்கல் ப்ராக்டிஷனர் டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் இன் திஸ் பர்டிகுலர் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லைனா தேவையற்ற ரெக்குயர்மெண்ட்ஸ், உங்கள் அப்பா அம்மாவோடைய கன்சென்ட் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி தேவையற்ற விஷயங்களை கேட்டு இவங்களுடைய ப்ரெக்னன்சி பீரியட் அதிகப்படுத்தி இந்த இந்த அபார்ஷனே நடக்க விடாம பண்றாங்க. இது எதனாலன்னு சொல்லி கோர்ட் அனலைஸ் பண்றாங்கன்னா, தட் இஸ் ஃபியர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். ஒருவேளை வந்து நம்ம தவறா இது பண்ணிட்டோம்னா, கன்சென்ட் தந்துட்டோம்னா, இல்ல இது தரவே கூடாதான்ற தெளிவே வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு இல்லை. அதனால அந்த டாக்டர்ஸோடைய இந்த ஃபியர்னால நிறைய அபார்ஷன்ஸ் நடக்காம போகுது அப்படின்னு சொல்லி வரி பண்றாங்க ஜட்ஜஸ் எல்லாம். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, பாஸ்கோ அண்ட் எம்டிபி ஆக்டோடைய ரெண்டுமே எங்கேயா கான்ட்ராடிக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. இட் இஸ் நெசசரி டு இன்ஃபார்ம் தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் வென் எ மைனர் இஸ் எங்கேயாவது ஒரு மைனருக்கு ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் நடந்திருக்கு, இல்லைன்னா அவங்க வாலண்டியராகவே ஒரு செக்ஸ் வச்சுக்கிட்டாலுமே கூட அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க சொல்லணும்னு சொல்லி செக்ஷன் 19ல் இருக்குது பாஸ்கோவில். ஆனால் தட் வில் பி அன் அஃபென்ஸ். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சொல்லாததன் மூலயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னும் போது இட் இஸ் நாட் நெசசரி டு டிஸ்க்ளோஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் தி பர்டிகுலர் விக்டிம் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி விக்டிம். அது தேவையில்லை. மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்து தே கேன் கண்டினியூ வித் த அபார்ஷன் ப்ரொசீடிங்ஸ். அது அவங்க வந்து அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். இதுக்காக பாஸ்கோவுடைய ப்ராசிக்யூஷனுக்காக அவங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சர்க்கும்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆகிறதன் மூலயமா ஒரு பெண் வந்து
அபார்ஷன் கேட்கலாம். அப்ப இந்த மெட்டீரியல் சர்க்கம்ஸ்டான்சஸ்னா என்ன? அவங்களோட மென்டல் இல்னஸ்னா என்ன? இந்த மாதிரி பலவேறு வார்த்தைகளோடைய இன்டர்பிரிட்டேஷன் இந்த கேஸ்ல நடந்திருக்கும். அத பத்தி நம்ம பேசுறதுக்கான டைம் அவ்வளோ தூரம் இல்லன்றனால, மெட்டீரியல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஈவன் அவங்களுடைய மென்டல் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. மென்டல் இன்ஜுரின்றது மென்டல் இல்னஸ் கிடையாது. அப்ப மென்டல் இன்ஜுரினா என்ன? மென்டல் இல்னஸ்ன்றது ஒரு மெடிக்கல் டெர்ம். அதாவது மருத்துவ ரீதியா இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றது மென்டல் இல்னஸ். மென்டல் இன்ஜுரி இருக்கவங்க யாரு அப்படின்னா, அவங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆகுறது மூலயமா தே ஆர் ஹேவிங் சம் மென்டல் இன்ஜுரி. அவங்களுடைய மனசு சரியில்லை, அவங்களோட சொசைட்டியல் கண்டிஷன் சரியில்லை, இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் கூட மென்டல் இன்ஜுரியா கருதப்படும். எ மென்டல் இன்ஜுரி இஸ் எ கிரவுண்ட் டு ஆஸ்க் ஃபார் அபார்ஷன். அவங்களுடைய பிரெக்னன்சி அபார்ட் பண்றதுக்கு மென்டல் இன்ஜுரி தான் கிரவுண்டே தவிர மென்டல் இல்னஸ் கிடையாது. அப்ப இன்டர்பிரேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, வைடரா இருக்கணும்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம், பர்பஸ் இன்டர்பிரேஷன் பண்ணும்போது எல்லா அந்த அந்த பர்டிகுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்த ஒரு இனாக்ட்மெண்ட்டை நீங்க இன்டர்பிரேட் பண்ணும்போது வைடரான இன்டர்பிரேஷன் தரணும். அதை லிட்டரலா பண்ணக்கூடாது, லிபரலா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் டு ரீப்ரொடக்டிவ் அட்டானமி அப்படின்றது இந்த ரீப்ரொடக்டிவ் பண்ற அந்த அந்த அட்டானமி வந்து யார்கிட்ட இருக்குன்னா அந்த பெண் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஷி ஹேஸ் டு டிசைட் வெதர் ஷி ஹேஸ் டு கேரி திஸ் பிரெக்னன்சி ஆர் நாட் டு லிவ் எ டிக்னிஃபைட் லைஃப். ரைட் டு ஈக்குவாலிட்டி. அப்போ அன்மேரிட் உமனுக்கும் மேரிட் உமன் ஆர் மேரிட் உமன் வேர் ஷி காட் டிவோர்ஸ்ட் ஆர் விடோஹுட், இந்த மாதிரியான உமனுக்கும் அன்மேரிட் உமனுக்கும் பிரிக்கப்படுற இந்த நேரோ இன்டர்பிரிட்டேஷன் மூலியமா பிரிக்கப்படுற இந்த டிஃபரன்சஸ் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இப்படி பிரிக்க முடியாது. இந்த ஆக்டோடைய பெனிஃபிஷியல் வந்து அன்மேரிட் உமனுக்கும் போகணும், மேரிட் உமனுக்கும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரைட் டு பிரைவசி, இதெல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு அபார்ஷன் இந்த பர்டிகுலர் கேஸ்ல. ஸோ அவ்வளோதான் முக்கியமான விஷயம் என்ன இந்த கேஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா உமனுமே வந்து சேஃப் அண்ட் லீகல் அபார்ஷனுக்கு என்டைட்டில் ஆனவங்க தான். அது அன்மேரிட் உமனுக்கு மட்டும் நீங்கள் தரமாட்டேன், மேரிட் உமனுக்கு தான் தருவேன்னு சொல்லி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்பிரிட்டேஷன் மூலியமாகவே இதை சரி பண்ணிக்கிட்டனால அன்கான்ஸ்டிடியூஷனல் எந்த ப்ரொவிஷனையும் சொல்ல கிடையாது. அந்த எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸ்குள்ளாரே அன்மேரிட் உமனும் வருவாங்கன்றத சொல்லிட்டாங்க. நேரோ இன்டர்பிரிட்டேஷன் தரக்கூடாது, பர்பஸ் இன்டர்பிரிட்டேஷன் தரணும், லிபரல் அண்ட் வைடர் இன்டர்பிரிட்டேஷன் தரணும்னு சொல்லி மோஸ்ட்லி இன்டர்பிரிட்டேஷன் ரிலேட்டட் தான் இந்த ஹோல் ஆக்டே. ஸோ unwarranted pregnancy will constitute a mental health injury to the mental health. ஸோ அதனால என்னோட ப்ரெக்னென்சியை எனக்கு அபார்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி ஒரு பெண் கேட்கலாம். ஸோ தட் வில் பி அ கிரவுண்ட் அண்டர் த எக்ஸ்பிளனேஷன் பார்ட். நம்ம செக்ஷன் 3(2)ல பார்த்துருந்தோம் இல்லைங்களா, எம்டிபி ஆக்டில். அதில் இருக்கக்கூடிய இன்ஜுரி டு த மென்டல் ஹெல்த்தில் அன்வாரண்டட் ப்ரெக்னன்சி, எனக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெக்னன்சியை கேரி அவுட் பண்ணுறது மூலிமா என்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும், அதனால் என்னுடைய ப்ரெக்னன்சி அபார்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிட்ட ஒரு பெண் கேட்கலாம் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ மேரிட்டல் ரேப்பை வந்து இந்த இதில் பர்பஸ் ஆஃப் தி எம்டிபி ஆக்டுக்காக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. லீகல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டு இன்ஸ்டிடியூட் எனி பர்டிகுலர் அபார்ஷன் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ரேப்போ செக்ஷுவல் அசால்ட் மூலயமா அது நடந்துருந்துச்சுன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணுமோ இல்லை கில்ட்டை ப்ரூவ் பண்ணணுமோன்றதுலாம் ப்ரீ கண்டிஷன் கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் அன் அபார்ஷன். ஸோ இது ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் டிஒய்சியோட ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம பார்த்தோம் ப்ரெசன்ட் சிஜை. ஸோ அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதனாவது புரியலன்னா கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தம்பி அந்த கேஸ்லாம் நேம் சொல்லுங்க. அக்கா கேஸ் பேர் வந்து எக்ஸ் வெர்சஸ் த பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி டெல்லி 2020. நான் இதில் போட்டு வரேன், சாட் போட்டு. ராகுல், ஒரு டவுட். இப்போ இவங்களுக்குலாம் எப்படி அந்த வீக்ஸ் பத்தி சொன்னியா? அன்மேரிடு உமன்ஸ்க்கு சொன்னேன்க்கா, சொன்னேன். இல்ல, அந்த 20 வீக்ஸ் 24 வீக்ஸ் இல்ல அதுதான் கேட்டேன். ஓகே, அந்த 24 வீக்ஸ் இப்போ இவங்களுக்கு எப்படி அதே மாதிரி தான் அவங்களுக்கு அப்ளிகபிளா? ஆமாக்கா, 20 வீக்ஸ் வரைக்கும் ஜென்ரலாகவே ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட கன்சென்ட் வேணும். 24 வீக்ஸ்னா நாட் லெஸ் தென் 2 மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இருக்கணும். ஓகே தான், இது நீங்க நார்மலா சொல்லியிருந்தீங்கல்ல, இல்ல இவங்க அன்மேரிடுக்கும் அதே மாதிரி 24 வீக்ஸ் வரைக்கும் உண்டா அப்படின்றது தான் மை क्वेश्चन. ஆமாக்கா, உண்டு உண்டு. 24 வீக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மேரிட் உமனுக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுலயும் அன்மேரிட் உமன் வந்துருவாங்க. ஸோ தே ஆல்சோ இந்த கேஸ்ல என்ன நடக்கும்னா மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட கன்சென்ட்லாம் இருக்கும், ஆனா அவங்க இந்த இதுக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அன்மேரிட் உமன் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ்ல நீங்க இல்லைன்றனாலே ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
மென்டல் இல்னஸ் அண்ட் மென்டல் இன்ஜுரி. அது என்னன்னா, இப்ப மென்டல் இன்ஜுரி உங்களுக்கு காசு ஆகுதுன்னா, இட் வில் பி பிரிசியூம்டு. அந்த நேரத்துல நீங்க வந்து மெடிக்கல் பிராக்டிஷனர் வந்து இன் குட் ஃபெய்த் தே கேன் கிராண்ட். அப்ப மென்டல் இன்ஜுரி எதுன்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணும்போது, இட் இஸ் நாட் ஒன்லி மென்டல் இல்னஸ். இப்ப மென்டல் இல்னஸ்னா என்னன்னா ஒரு மெடிக்கல் டேர்ம். மனநலம் குன்றியவர். அப்ப மெடிக்கல் டேர்ம் மூலியமா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது அதோட இன்டர்பிரிட்டேஷன். ஆனா மென்டல் இன்ஜுரியில யார் யார் வருவாங்கன்றதை இன்டர்பிரேட் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், என்னுடைய பிரெக்னன்சியை எனக்கு கேரி அவுட் பண்றதுல விருப்பம் கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல நீ பிரெக்னன்சியை கேரி அவுட் பண்ணணும்னு சொல்றீங்க. இதை கேரி அவுட் பண்றது மூலியமா ஐ வில் கெட் மென்டல் இன்ஜுரி. ஸோ திஸ் வில் பி அ கிரவுண்ட் அன்வாரண்டட். எனக்கு தேவையில்லாத ஒரு கருவை சுமப்பதே என்னுடைய மென்டல் இன்ஜுரி தான். இந்த மென்டல் இன்ஜுரிக்காக என்னுடைய பிரெக்னன்சி அபார்ட் பண்றதுக்கு எனக்கு கிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். திஸ் வில் பி அ கிரவுண்ட் அண்டர் செக்ஷன் 3 clause 2 ஆஃப் எம்டிபி ஆக்ட். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேற எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். சாரி, இந்த கேஸ் ரொம்ப பெருசா, அதனால தான் நான் எவ்வளோ சுருக்க நினைச்சாலும் அது பெருசா போயிடுச்சு. கேளுங்க. இது பாஸ்கோ ஆக்ட்னு சொன்னீங்களா, போக்சோ தான் அப்படி சொன்னீங்களா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். ஆமா அதுதான் சொன்னேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம். ராஜசேகர் ப்ரோ கேளுங்க. கேளுங்க. அது அந்த பார்லிமெண்ட்ல என்ன பேசினாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இல்ல அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கறதும் ஒரு இதுன்னு சொன்னேன். அது மட்டுமே அது வந்து இப்போ பெனிஃபிஷியலா ஒரு பெனிஃபிட் அடைகிறதுக்காக மட்டும் அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்களா, இல்ல பொதுவாவே எல்லா ஆக்டையுமே அது மூலியமா தான் இன்டர்பிரேட் பண்ணுவாங்களா? இல்ல இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன டாக்ட்ரின் அப்ளை பண்றோம்ன்றது தான். இந்த கேஸ்ல நம்ம டாக்ட்ரின் ஆஃப் பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷனை அப்ளை பண்றோம். அப்ப பர்போஸ் ஆஃப் த ஆக்ட் என்னன்றது நமக்கு தெரியணும், இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் என்னன்றது தெரியணும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில அதான் சொன்னல, இன்டர்னல் எய்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் எய்ட், அதுல ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கூட சொல்லியிருந்தேன் பாருங்க. அதுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்னல் எய்ட் எக்ஸ்டர்னல் எய்ட்ல இருக்கக்கூடிய சப் கிளாஸஸ், அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ். இன்டர்னல் எய்ட்னா நம்ம பிரியாம்பிள் ஆஃப் த ஆக்ட், அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்டை கோரிலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்டர்னல் எய்டா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆக்ட் பில்லை ப்ரெசென்ட் பண்ணும்போது அங்கே நடந்த டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் வச்சு கூட நம்ம இவங்களோட இன்டென்ஷன் என்ன, இந்த ஆக்டோடைய பர்போஸ் என்னன்றதை நம்ம அது மூலியமா அசர்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்காக மட்டும்தான் இன்டர்பிரிட்டேஷன் அது மாதிரி பண்ணுவாங்களா, இல்ல வேற எந்த கேஸ்ல வேணாலும் இந்த டாக்டரினை நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? இல்ல எங்கெல்லாம் வந்து ஒரு ஆக்டோடைய ஆப்ஜெக்ட் பர்போஸ் என்னன்றது தெரியணும் அப்படின்றது கேள்வி வருதோ அங்கெல்லாம் பண்ணலாம். இந்த இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ்ல பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷனுக்காக பார்க்குறோம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ பர்போஸ் ஆஃப் த ஆக்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நம்ம. அதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி இதோடைய பர்போஸ் இதுதான். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 1971 ஆக்ட் பில்லை ப்ரெசென்ட் பண்ணும்போது மினிஸ்டரோட ஸ்பீச்ல இட் இஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பில்லை ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல, அதுல வந்து இட் இஸ் ஃபார் த பர்போஸ் ஆஃப் மேரிட் உமன் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் த 2021 ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோட எழுத்துல என்ன இருக்குன்னா, ஆல் உமனும், அப்ப கான்ட்ரபேண்ட் டிஃபெக்டிவ் கான்ட்ரபேண்ட்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இதோடைய பர்பஸ் போய் சேரணுன்றத மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் மென்ஷன் பண்றாரு. ஸோ அதை கோட் பண்ணி தான் அப்போ இதோட பெனிஃபிஷியரின்றது ஒரு பர்டிகுலர் அல்லது ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரிஸ் ஆஃப் உமன் மட்டும் இல்லாது எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் தான் லெஜிஸ்லேச்சர் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் இன்டர்பிரிட்டேஷன் மூலயமா அதை குறுக்கிட்டோம்னா அவங்க எதுக்காக இந்த எனாக்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய மொத்த இன்டென்ஷனையும் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் இல்லையா. அதனால இதை பண்ணக்கூடாது, இதை வைடராக கன்ஸ்ட்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ வேற ஏதாவது பர்போசிவ் இன்டர்பிரிட்டேஷனுக்கு 4-5 கேஸ் இந்த பர்டிகுலர் கேஸ்ல சைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே தீபிகா சிங் கேஸ் இருந்துச்சு இல்லைங்களா, 2022 தான், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் டிஎம்எஸ்ல போட்டிருப்போம். நான் அது வேணா திரும்ப அனுப்பிச்சிடுறேன். அதுவே ஒரு நல்ல கேஸ் தான், அதுலேயே நல்லா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். அபிநயா இருக்கீங்களா? ஓகே, நீங்க உங்க கேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸ் வந்து பேசிக்லி என்ஜிடியோட
செக்ஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்கிறது தான் பேசிக்லி இதை ரிவால்வ் ஆகி தான் வருது. ஸோ கேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்ஜிடி நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் த நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல். ஸோ வந்து இனிஷியலி அண்டர் ஆர்டிகல் 21 ரைட் டு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப்ங்கிறத வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது. ஸோ லைக் கோர்ட்ஸ்ல வந்து எக்ஸசிவான என்வாயர்மெண்டல் கேசஸும் நிறைய பெண்டிங்கா இருந்த காரணத்தினால ஸ்பெஷலைஸ் கோர்ட்ஸாகவும் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சுப்ரீம் கோர்ட் சஜஸ்ட் பண்ணி லா கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த என்ஜிடி ஆக்ட் வந்து வருது. ஸோ பேசிக்லி என்ஜிடி வந்து இட் இஸ் மல்டி டிசிப்ளினரி என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாமே டீல் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ட்ரைபியூனல் தான். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்தியாவில் மொத்தமாக 5 லொக்கேஷன்ல இந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ரெலவெண்டான லெஜிஸ்லேஷன்ஸ் என்னென்னங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ஜிடி ஆக்டோட செக்ஷன் 14 வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவு தி ட்ரைபியூனல் ஹேஸ் த ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் ஆல் சிவில் கேசஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு தி என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ். அடுத்து செக்ஷன் 2 வந்து அப்பீல்ஸ் ஃப்ரம் செக்ஷன் அப்பீல்ஸ் அபவுட் தி NGT cases வந்து directly has to go to the Supreme Court, that too within a time frame of 90 daysங்கிறத வந்து இந்த செக்ஷன் சொல்லுது. அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 226 வந்து இட் இஸ் கிவிங் தி ஹை கோர்ட் தி அபிலிட்டி டு இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ டு எனி அதர் பர்சன், அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்றதுக்கான பவர் வந்து கொடுக்குது. அடுத்து ஆர்டிகல் 227 வந்து it gives the high court the powers to supervise all the courts and tribunals. அவங்க டெரிட்டரியில இருக்க கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல்ஸ்க்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கான பவர்ஸ் வந்து தருது. ஸோ இந்த கேஸ் வந்து பேசிக்லி எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம பெட்டிஷனர்ஸ் வந்து they are telling that இப்போ வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் ராஜஸ்தான் இந்த 3 ஸ்டேட்டுக்கும் காமனா என்ஜிடி வந்து செட்டப் ஒன்லி அட் போபால். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்களோட இஷ்யூ இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் அட் ஜபல்பூர். ஸோ தே ஆர் டெல்லிங் மத்திய பிரதேஷோட பிரின்சிபல் ஹை கோர்ட் இஸ் ஆல்சோ அட் ஜபல்பூர். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு இங்க தேர் ஷுட் பி அ நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் அட் செட்டப் அட் ஜபல்பூர் ஆல்சோன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி காமனா ஒரே ஒரு ட்ரைபியூனல் இருக்கிறது வந்து இட் இஸ் ஹிண்டரிங் தி ஆக்சசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி லிட்டிகன்ஸ் வந்து when they have to approach a court it is difficult for them. ஸோ ஹை கோர்ட்ஸ் இருக்க மாதிரி ட்ரைபியூனல்ஸும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கணும்னு சொல்லி they are claiming. அது மட்டும் இல்லாம they are also telling that NGT வந்து it is only a supplementary court, it should not be a substitute to the high courtsனு சொல்லி கிளைம் பண்றாங்க. ஸோ மெயினா இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா 4 இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம 4யும் ஒன்னொன்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா, வெதர் என்ஜிடி வந்து என்ஜிடியோட செக்ஷன்ஸ் 14 and 22 ஹை கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான அனாலிசிஸ் கோர்ட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏர்லியர் பார்த்த மாதிரி ஆர்டிகல்ஸ் 226 and 227 படி ஹை கோர்ட்டுக்கு இருக்க ஜுடிஷியல் ரெவ்யூக்கான பவர் வந்து இட் இஸ் இன்டாக்ட், இட் இஸ் நாட் வயலேட்டபிள் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஸோ ஹை கோர்ட்ல இருக்க இந்த அது மட்டும் இல்லாம ஹை கோர்ட்க்கு வந்து they also have the supervisory power over all the other courts and tribunals under their jurisdiction in their territoryங்கிறதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னு பார்த்தோம்னா, under article 226 and and writ jurisdictionsum நம்ம வந்து பார்த்தோம்னா, ஹை கோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கான ரைட்ஸும் இட் இஸ் நாட் இன் எனி வே என்ஜிடியோட சாரி ஒன் செகண்ட் ஜெலி சாரி அந்த ஹைகோர்ட்டோடைய ஜூரிடிக்ஷனை வந்து என்ஜிடியோடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அவுட்ஸ் பண்ணாது, அதை சர்பாஸ் பண்ணாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா வி? ஆமாண்ணா. ஓகேடா. ஸோ பேசிக்லி இது ஆஸ் பர் ஆர்டிகல் 226 and 227 படி ஹைகோர்ட்டுக்கு இருக்க பவர்ஸ் வந்து இட் இஸ் அப்படியே தான் இருக்கு. அது என்ஜிடியோட செக்ஷன்ஸ் வந்து இன் நோ வே இட் இஸ் அஃபெக்டிங் ஆர் இட் இஸ் அவே ஃப்ரம் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னு வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து ஆஸ் பெட்டிஷனர்ஸ் கிளைம் பண்றபடி இஸ் தேர் a necessity to set up NGT in every state? அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம வந்து என்ஜிடி செட்டப் பண்ணணும்னா அதோட பிரின்சிபல் அது வந்து should it be established in the same place as the high court வந்து அதுதான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா கோர்ட் வந்து அனலைஸ் பண்றதுக்கு இன்னொரு ரெலவென்ட் கேஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ரிலேட்டடான ஒரு கேஸ் எடுத்து அதோட டேட்டாவை வந்து இங்க கோட் பண்றாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா சிஏடியோட இன் 2020 பார்த்தோம்னா மொத்தமா 48,000 கேசஸ் வந்து பெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரைபியூனல்ஸ் நிறைய செட்டப் பண்றதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. பட் என்ஜிடியோட பெண்டிங் கேசஸ் நம்ம 2022 பார்த்தோம்னா ஓவராலா மொத்தமா அரௌண்ட் 2,200 கேசஸ் மட்டும்தான் பெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது என்ஜிடிக்கு வந்து தட் இஸ் நாட் அ ரிக்குவயர்மெண்ட் டு செட் அப் மோர் ட்ரைபியூனல்ஸ் அட் த மொமெண்ட்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு டேட்டா பார்த்தோம்னா போபால் நம்ம கேஸ் மெயின் இஷ்யூ எங்க இருக்குன்னா போபால்ல பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ போபால்ல இருக்க என்ஜிடில பார்த்தோம்னா இன் 2022 வந்து ஒன்லி 100 கேசஸ் தான் வந்து பெண்டிங்கா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கேசஸோட டிஸ்போசல் ரேட் தான் வந்து இட் வாஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் கேசஸ் தட் ஆர் ஸ்டில் பெண்டிங். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது they are telling there is no need to set up a bench at Jabalpur at the moment. அதுக்கான ரிக்குவயர்மெண்ட்டே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற டேட்டா அண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் படி the number of tribunals are totally enough and ஒவ்வொரு ஸ்டேட்லயும் there is not a requirement as of now to set up tribunals. அது மட்டும் இல்லாம ட்ரைபியூனல் செட்டப் பண்ணிருக்க லொகேஷன்ஸோ இட் இஸ் இன் சச் தட் இட் இஸ் இன் அ சென்ட்ரல் லொகேஷன் டு ஆல் த பீப்புள் ஃப்ரம் தி நியர்பை ஸ்டேட்ஸ். ஸோ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் இந்த 3 ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலான ஒரு லொகேஷன் போபால தான் வந்து என்ஜிடி செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் கொண்டு வரதுக்கான ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்னு வந்து கோர்ட் சொல்றாங்க. அடுத்த தேர்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா அப்பீல்ஸ் வந்து டைரக்ட்லி ஃப்ரம் என்ஜிடி டு சுப்ரீம் கோர்ட் போறது வந்து அதுவும் இஸ் இட் அபவ் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் நடுவில் இருக்க ஹை கோர்ட்ஸுக்கு ஷுட் தேர் பி அப்பீல் மெக்கானிசம்ங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு ஒரு அப்பீல் போறதுங்கிறது இட் இஸ் ஒன்லி அ ஸ்டாட்யூட், இட் இஸ் நாட் அன் இன்ஹெரண்ட் ரைட்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தோம்னா அண்டர் ஆர்டிகல் 226 அண்ட் 227 படி இன்னும் ஹை கோர்ட்டோட அந்த ஜுடிஷியல் ரெவ்யூக்கான பவர் வந்து இட் இஸ் இன் நோ வே அவுட் ஆஃப் த பாக்ஸ், இட் இஸ் ஸ்டில் இன்டாக்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம any litigant can always move to the high court under these articles or under a writ petition வந்து they can move to the high court. and அப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல சுப்ரீம் கோர்ட் can issue an special leave petition as under article 136னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த என்ஜிடியோட செக்ஷன் 22 which is talking about a direct appeals to the Supreme Court strike down பண்றதுக்கான ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மெயின்லி வந்து இந்த என்ஜிடியை செட்டப் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனிங்ஸ் அண்ட் ஃபுல்லா மானிட்டர் பண்றதும் சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ தே ஆப்வியஸ்லி have the powers to look over also the appeals that are coming from the NGT-ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெட்டிஷனர்ஸ் இன்னொன்னு ஒரு கிளைம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப டைரக்ட் அப்பீல் இருக்கிறதுனால அகைன் டிராவலிங்க்கு வந்து ஆக்சசிபிலிட்டி இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு என்ஜிடில இருந்து அப்பீல் டைரக்ட்லி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகும்போது எவ்ரி டைம் தி லிட்டிகன்ட் ஹேஸ் டு மூவ் டு டெல்லி ஆல்சோ, தட் மேக்ஸ் இட் வெரி இன்ஆக்சசிபிள்னு கிளைம் பண்றாங்க. பட் அதுக்கு கோர்ட் அகைன் என்ன சொல்றாங்கன்னா இப்படி வந்து பெட்டிஷனர்ஸ் கிளைம் பண்றது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சேயிங் சுப்ரீம் கோர்ட்டே ஏன் டெல்லியில இருக்குங்கிறதையே அந்த லொகேஷனை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து இட் இஸ் டோட்டலி நாட் அ ரேஷனல் அண்ட் அக்செப்டபிள் கிளைம்னு சொல்லி அதையும் வந்து இட் டசன்ட் ஹாவ் எனி மெரிட்னு கோர்ட் சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து நம்மளோட லாஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் அபவுட் செக்ஷன் 3 பத்தி பேசுது. ஸோ செக்ஷன் 3 ஆஃப் என்ஜிடி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் தி பவர்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ ட்ரைபியூனல்னு சொல்லுது. ஸோ நம்மளோட இஷ்யூ என்னன்னா இந்த செக்ஷன் 3 ஆஃப் தி என்ஜிடி ஆக்ட் அதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸை தாண்டி இருக்கா அண்ட் இஸ் இட் அன் எக்ஸசிவ் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் டு தி யூனியன் கவர்மெண்ட்ங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல பார்த்தோம்னா என்ஜிடியோட ஆபரேஷன்ஸ் வந்து அண்ட் எல்லா பெஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தே ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் இட் அண்ட் ஆர்கனைசிங் எவ்ரி திங் டு. அது மட்டும் இல்லாம யூனியன் கவர்மெண்ட் வந்து தே ஸ்பெசிஃபை தி பிளேஸ் ஆஃப் சிட்டிங் ஆஃப் தி என்ஜிடி அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் என்னென்ன எல்லாமே வந்து யூனியன் டெரிட்டரி தான் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து தே ஆர் டிசைடிங் இட். பட் அட் த சேம் டைம் த கவர்மெண்ட் வந்து இஸ் ஆல்சோ கைடட் பை தி ஆக்ட் என்ஜிடி ஆக்ட் பை தி they also have guidelines and அது மட்டும் இல்லாமல் they also abide by the directions given by the Supreme Court. so இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது the court is telling the powers that
central government has to establish a tribunal is not excessive delegation of power ன்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஆஸ் அ கன்க்ளூஷன் என்னென்ன கோர்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ஜிடியோட செக்ஷன்ஸ் 14 and 22 ஆஃப் தி என்ஜிடி ஆக்ட் வந்து இட் இஸ் நாட் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்டர் 226 and 227 அப்பாற்பட்டு இல்லை, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் சொல்றாங்க. அடுத்து வந்து லொகேஷன் ஆஃப் த NGT benches படி as of now and as per the given data NGT benches எல்லா ஸ்டேட்லயும் இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ரிக்குவயர்மெண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ போபால்ல இருக்க என்ஜிடியை ரீலோகேட்டிங் டு ஜபல்பூருக்கான ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து section 22 which talks about appeals to Supreme Court, it is within the constitutionality தான், it is in no way away from the constitutional provisionsனு சொல்றாங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற powers to set up the NGTs in India வந்து it is not an excessive delegation of powerன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேப்பா, ஓகே, நைஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இந்த ப்ரெசன்ட் கேஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்கலாம், இல்லைன்னா நம்ம லாஸ்ட் கேஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, ப்ரிசியூம் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஸோ காவியா இருக்கீங்களா? இருக்கேன். நெக்ஸ்ட் கேஸை காவியா ப்ரெசென்ட் பண்ணுவோம். காவியா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி விசஸ் மயிலம் பெருமாளோடது கேஸ். இது வந்துட்டு அந்த 1 year ரிசர்வேஷன் பத்தின கேஸ். முதல்ல வந்துட்டு நம்ம 2021ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஆக்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்பதான் இந்த கேஸ்குள்ள நம்ம போக முடியும். இந்த ஆக்ட்ல பேசிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, மைக் ஆஃப் ஆயிடுச்சு காவியா உங்களுக்கு. சாரி, இப்ப கேக்குதா? கேக்குது இப்ப கேக்குது. ஓகே, இந்த ஆக்ட் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்ட் இன் தி சர்வீசஸ் ஆக்ட். இது ஆக்சுவலி அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டிஎன்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் கவர்மெண்ட் போஸ்ட்லயும் வந்துட்டு இந்த ஆக்ட்ல தந்திருக்காங்க. இதுல வந்துட்டு 1 year சத்ரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபைட் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு 10.5% ரிசர்வேஷன் வந்துட்டு ஒதுக்கி இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து முன்னாடியே தெரியும், எம்பிசிக்கு வந்துட்டு 20% ரிசர்வேஷன் வந்துட்டு இருக்கு இல்லையா, 69% மொத்த ரிசர்வேஷன்ல. அதுல வந்துட்டு 10.5% ரிசர்வேஷன் வந்துட்டு அந்த ஸ்பெசிபிக் கம்யூனிட்டிக்கும் 7% வந்துட்டு எம்பிசி அண்ட் டிஎன்சி கம்யூனிட்டி, அதாவது 25 கம்யூனிட்டி அதுல அடங்குது, அந்த கம்யூனிட்டிக்கும். மீதி இருக்கிறது வந்துட்டு பார்ட் எம்பிசி அண்ட் பார்ட் எம்பிசி கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு 22 கம்யூனிட்டிஸ் 2.5% ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்துட்டு இந்த கேஸ்ல என்ன வந்துட்டு சேலஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னா, பார்ட் எம்பிசி கம்யூனிட்டிக்கு கொடுத்த அந்த 10.5% ரிசர்வேஷனை வந்துட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு ஸ்பெசிபிக்கா சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் ஹிஸ்டரிய வந்துட்டு கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் வந்துட்டு 1921ஆம் ஆண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருது. எதுக்குன்னா நான் கம்யூனிட்டி வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனல் ஜியோ வருது. அதன் பின்ன இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு ஸ்ரீமதி சம்பாக்கம் துரைராஜன் கேஸ், அதாவது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் விசஸ் ஸ்ரீமதி சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் வந்துட்டு
அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தொடர்ந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வருது. அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் 1951 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எது மூலமானா ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 மூலமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுக்கறதுக்காக இந்த ப்ரொவிஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கான ரிசர்வேஷனுக்கு இந்த ப்ரொவிஷன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதை தொடர்ந்து வந்துட்டு மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க 1951. அதுல வந்துட்டு 15% ரிசர்வேஷன் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டிக்காகவும் 25% ரிசர்வேஷன் வந்துட்டு பேக்வர்ட் கேஸ்ட்காகவும் கொடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு அதே வருஷத்துல வந்துட்டு 16% எஸ்சி எஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து 1957 வந்துட்டு எம்பிசி சப் கிளாசிபிகேஷன் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். அது எதுக்காகனா எஜுகேஷனல் கன்செஷனுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு சட்டநாதன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1971 வந்து ஒன்று அமைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிஷனா இருக்கு. ஏன்னா இந்த கமிஷன் வந்து கொடுத்த ரிப்போர்ட் அதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் ஃபார் பிசிஸ் வந்துட்டு 25% இருந்து 31% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்துட்டு 16% இருந்து 18% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதுலன்னா எஜுகேஷன்லயும் சர்வீஸ் கவர்மெண்ட் போஸ்ட் அண்ட் சர்வீசஸ்லயும் இதை வந்துட்டு தருவாங்க. அதன் பின்ன வந்துட்டு 1980 வந்துட்டு இதை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பேக்வர்ட் கேஸ்டுக்கான அந்த 31% இருக்கிறதுல இருந்து 50%க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு அம்பாசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூரோக்ராட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு தமிழ்நாடு பேக்வர்ட் கேஸ்ட் கமிஷனை வந்துட்டு செட் பண்ணுவாங்க. அதாவது இது எதுக்காகனா இருக்கிற கம்யூனிட்டிஸ்ல வந்துட்டு அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக ரெக்கமெண்ட் பண்றதுக்காக இந்த கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா அதை கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இந்த கமிஷன் வந்துட்டு எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா இதை பேஸ் பண்ணி இந்த கமிஷன்ல கொடுத்திருக்க அந்த கேஸ்ட் அந்த சர்வே வச்சுதான் அதுக்கப்புறம் வர இனிமேல் நம்ம பார்க்க போற கமிஷன் வந்துட்டு இப்ப நம்ம பார்க்க போற கேஸ்ல இருக்க அந்த ரிசர்வேஷனை வந்துட்டு கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால இந்த அம்பாசங்கர் ஐஏஎஸ் கீழே வந்து கொடுத்திருக்க கமிஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிஷன். அடுத்து வந்துட்டு 1985 வந்துட்டு எம்பிசிக்கு வந்துட்டு 39% ரிசர்வேஷனும் 39 கம்யூனிட்டி எம்பிசி கடியில இருக்க அந்த கம்யூனிட்டிஸ் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு டிஎன்சில வந்துட்டு 68 கம்யூனிட்டி வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க எம்பிசி கடியில. இதுல வந்துட்டு 1989 வந்துட்டு 20% எம்பிசிக்கும் 30% பிசிக்கும் வந்துட்டு அந்த 50% மொத்தமா இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு 1989 வந்து பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. 20% எம்பிசிக்காகவும் 30% பிசிக்காகவும் கொடுத்திருப்பாங்க. பின்ன அடுத்து வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 1990 வந்துட்டு எஸ்டிக்கு வந்துட்டு 1% இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ மொத்தமா இப்போ 1990 வந்துட்டு 69% வந்து நிக்குது நம்மளோட ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ். ஆக்சுவலி இதுல வந்துட்டு 50%ல 20% எம்பிசிக்கும் 30% பிசிக்கும் போகுது. பின்ன வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 1994 வந்துட்டு ஒரு ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுதான் வந்துட்டு அந்த 69% ரிசர்வேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த ஆக்ட் வந்து அபிஷியலா கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா
76th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா 9th ஷெட்யூல்ல பிளாங்கெட்டிங் இம்யூனிட்டிக்கு அடியில வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுறாங்க. பிளாங்கெட் இம்யூனிட்டினா அதாவது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்துட்டு எதிராக இருந்துச்சுன்னா ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்கு வந்துட்டு இது வந்து உங்களால ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி பண்ண முடியாததுக்காக இந்த ஆக்ட வந்துட்டு 9th ஷெட்யூல்ல வந்துட்டு போடுறாங்க. இது வந்துட்டு ஐஆர்கோல கேஸ்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு 9th ஷெட்யூல் பத்தி 2 விதமா பிரியும். அது இந்த கேஸ்ல நம்ம பார்க்க மாட்டோம். அடுத்து வந்துட்டு என்ன ஆகும்னா, இப்போ இந்த கேஸோட வேலிடிட்டி வந்துட்டு ஒரு ரிட் பெட்டிஷன்ல வந்து 2020ல வந்துட்டு சேலஞ்ச் ஒரே நிமிஷம். இந்த கேஸோட வேலிடிட்டி வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னமும் அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. இந்த கேஸ் வந்துட்டு இந்த ஆக்ட் வந்துட்டு கரெக்டா எஸ்பி ஜோஷி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாலையும் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஆக்ட வந்துட்டு இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லயும் டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கோர்ட் வந்து என்ன சொல்லிருக்கோம்னா, நீங்க வந்துட்டு எந்த பேசிஸ்ல இந்த ரிசர்வேஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த டேட்டா வந்துட்டு பிரசன்ட் பண்ண சொல்லி, தமிழ்நாடு பேக்வர்டு கேஸ்ட் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரசன்ட் பண்ண சொல்லி மட்டும் கேட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு 1994ல இருந்துட்டு இந்த ஆக்ட வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். 69% ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்கு. இதன் பின்னாடி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, சில கம்யூனிட்டிஸ் வந்துட்டு 2012ல வந்து எங்களுக்கு தனியா உள் ரிசர்வேஷன் வேணும், இன்டர்னல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்கனால மித்த கம்யூனிட்டி கூட போட்டு ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ல வந்துட்டு சில கம்யூனிட்டிஸ் வந்துட்டு கேட்பாங்க, எங்களுக்கு இன்டர்னல் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன பண்றாங்க கவர்மெண்ட்னா, ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் வந்து யாரோட தலைமையில அமைக்கிறாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் MS ஜனார்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கமிஷன், அவங்க கீழே ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த 10.5% ரிசர்வேஷனை வந்துட்டு வன்னியர்குலர் சத்திரியர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனாலுமே அந்த கமிஷன் இந்த பேஸ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி நான் சொன்ன அந்த டேட்டா வச்சுதான் இந்த கமிஷன் வந்து ஃபர்ஸ்ட் டிசைடே பண்ணிருப்பாங்க. அது 1988ல வந்து ஃபார்ம் ஆன அந்த அம்பாசங்கர் IAS கீழே இருக்க அந்த கமிஷன் உள்ள டேட்டா வச்சு இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்துட்டு ரொம்ப ரெண்டு டிக்கெட் தள்ளி எடுத்த டேட்டா அது. ரொம்ப பழசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷன்ல இருக்க மித்த 6 பேருமே வந்துட்டு அது ஒத்திருந்திருக்க மாட்டாங்க. அதன் பிறகு வந்துட்டு 2020ல என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் தனிகாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் கீழே இருக்க கமிஷன் TNBCC கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் வந்துட்டு இதே ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணுவாங்க. அதுவும் வந்துட்டு ஜனார்த்தனம் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் கீழே இருக்க அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சுதான் தனிகாச்சலம் ஜஸ்டிஸும் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு அனுப்புறாரு. ஆனா அவங்க மித்தவங்க வந்து எங்களுக்கு இந்த டேட்டா வந்து ரொம்ப பழசா இருக்கு, இதை வச்சு நாங்க பேஸ் பண்ணி எங்கனால வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம எங்க டேர்மும் முடிய போகுது, இப்போ அடுத்த 2020 எலெக்ஷன் வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. சோ அதற்காக மறுபடியும் வந்துட்டு குலசேகரன் ஜஸ்டிஸ் கீழே ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அந்த கமிஷன் வந்து டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடியே தனிகாச்சலம் ஜஸ்டிஸ் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பில் வந்துட்டு பாஸ் பண்றாங்க. அது எப்போனா 24th February மாசம் 2021 அன்னைக்கு இந்த பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் அசன்ட்டும் அந்த அன்னைக்கே வாங்கிடுறாங்க. ஸோ இந்த பில்லோட வேலிடிட்டி வந்துட்டு நம்ம இந்த கேஸ்ல வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு மொத்தமா 6 கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து
இந்த ஆக்ட வந்து 102nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமும் 105 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்க்கு முன்னாடியும் பாஸ் பண்றதுக்கு காம்படன்சி இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கறது தான் மொதல் கொஸ்டினா கேக்குறாங்க. அதாவது 102nd அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்சிபிசி கமிஷன் ஒன்று அமைச்சிருப்பாங்க. 338B ஆர்டிக்கல்ல வந்துட்டு என்சிபிசி கமிஷன் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 342A ஆர்டிக்கல் அதுல வந்துட்டு என்ன பவர் கொடுத்திருப்பாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு எஸ்சிபிசி அதாவது சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் வந்துட்டு நோட்டிஃபை பண்றதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் கொடுத்திருப்பாங்க. பின்ன வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த லிஸ்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கான பவரை வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. இது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுல தலையிட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இதோட 102nd அமெண்ட்மெண்டோட முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். அது என்ன ஜட்மெண்ட்னா, டாக்டர் ஜெயஸ்ரீ லக்ஷ்மண் ராவ் பட்டேல் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர். அப்படி அந்த ஜட்மெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். அதாவது அந்த மராத்தி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, மராத்தா கம்யூனிட்டி ரிசர்வேஷனை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி இந்த ஜட்மெண்ட்ல இந்த கேஸ்ல வந்துட்டு ஃபைல் பண்ணிருப்பாங்க ரிட் பெட்டிஷன். அதுல வந்து பேசிக்கலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்துட்டு 102nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து எதிரா இருக்கு. அப்புறம் வந்துட்டு 50% அந்த இந்திரா ஷானி கேஸ்ல வச்சிருக்க அந்த கேப் லிமிட்டை வந்துட்டு வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மராத்தா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாங்க. அதன் பின்ன வந்துட்டு 105th அமெண்ட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த 105th அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா 2021ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. 102nd வந்துட்டு 2018ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 105th வந்து அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணும்னா பேசிக்கலா மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பவரை வந்து ரீவைவ் பண்ணி கொடுக்கும். எஸ்சிபிசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கான பவரை வந்துட்டு ரீவைவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஆக்ட் வந்து நடுவால இது ரெண்டுக்கும் நடுவால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. எப்போனா நான் சொன்ன மாதிரி 24th 2nd 2021 அன்னைக்கு இது வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு அப்புறம் வந்திருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனா இதுக்கு நடுவால இருக்கிறதுனால இப்போ அந்த 105th அமெண்ட்மெண்ட் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா இல்ல ப்ராஸ்பெக்டிவா ஆக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு டீல் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்துட்டு ரெட்ரோஸ்பெக்டிவ் இல்ல, ரெட்ரோஸ்பெக்டிவா இருந்துச்சுன்னா அந்த அமெண்ட்மெண்ட்லயே வந்துட்டு தெளிவா கொடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் எல்லா அமெண்ட்மெண்ட்லயும் வந்துட்டு ரெட்ரோஸ்பெக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பார்லிமெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து டிராஃப்ட் பண்ணும் போதே இது ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அதனால இது ரெட்ரோஸ்பெக்டிவ் கிடையாது. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு வேலிடேட் பண்ற ப்ரொவிஷன் கிடையாது. ஏன்னா 102nd அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு 105th அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இன்வாலிடேட் பண்ணல அப்படின்னு சொல்லி அதன் காரணமாக இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் கிடையாது, கரெக்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு சப் கிளாசிபிகேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, இந்த பிசி வந்துட்டு சப் கிளாசிஃபை பண்றதுக்கான பவர் இருக்கா அப்படிங்கறது வந்துட்டு இம்பார்ட்டன்டா பாத்திருப்பாங்க. ஏற்கனவே பிசி வந்துட்டு எம்பிசியா சப் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கறது வந்துட்டு இந்திரா ஷானி ஜட்மெண்ட்ல வந்து தெளிவா நம்ம கொடுத்ததுதான். அது மட்டும் இல்லாம கேசி வசந்த் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் ஜீவன் ரெட்டில வந்துட்டு சப் கிளாசிபிகேஷன் வந்துட்டு பெர்மிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு வந்துட்டு ஒரே நிமிஷம், இந்த சப் கிளாசிபிகேஷன் வந்துட்டு எந்த பேசிஸ்ல இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம முக்கியமா பார்க்கணும். அதாவது ரீசனபிள் பேசிஸ்ல இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு கேசி வசந்த் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகால வந்துட்டு
சின்னப்ப ரெட்டி ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருப்பாரு. சாரி, ஜீவன் ரெட்டி ஜஸ்டிஸ் வந்துட்டு தெளிவா சொல்லியிருப்பாரு. இதுல வந்துட்டு ஆஹ் ஒரே ஒரு செகண்ட், நான் எழுதி வச்சிருந்தேன்ப்பா. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, whether an act placed under the 9th schedule of the Constitution of India can be varied without amending the said act அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வந்துட்டு பாக்குறோம். இதுல வந்துட்டு என்னன்னா, இப்போ 9th ஷெட்யூல்ல வந்துட்டு இந்த 1994 ஆக்ட வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஆக்டுக்கு சம்பந்தப்பட்டது தான் இந்த 2021 ஆக்டுமே. அதாவது அந்த ஆக்ட்ல கொடுத்திருக்க ரிசர்வேஷனுக்கு வந்துட்டு இன்டர்னல் ரிசர்வேஷன் தான் இவங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க இந்த ஆக்ட்ல. அந்த ஆக்ட அமெண்ட் பண்ணாமையே இப்ப வந்துட்டு நம்மளால எப்படி வந்துட்டு 2021 ஆக்ட் வந்துட்டு நீங்க பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்துட்டு இதுல கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 31B வந்துட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்றோம் அப்படின்னா எந்தெந்த அடிப்படையில பாஸ் பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு தெளிவா இந்தந்த டாபிக்கு கீழே நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பிரஸா வந்துட்டு அவங்க சொல்லி இருந்திருக்கணும். அப்படி சொல்லல அப்படின்னாதான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்கு லெஜிஸ்லேஷன் வந்துட்டு பாஸ் பண்றதுக்கு. சென்ட்ரல் லிஸ்ட் கீழே வராம இருக்கணும். பின்ன வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட் அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு இருக்கிற டாபிக் கீழே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு தெளிவா லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். அதனால இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு 2 ஆப்ஷன் இருந்திருக்கு. ஒண்ணு வந்துட்டு அமெண்ட்மெண்டா வந்து இவங்க கொடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே சப்ஜெக்ட வச்சு இவங்க வந்துட்டு தனியா ஆக்டையும் லெஜிஸ்லேஷனையும் பாஸ் பண்றதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல. அடுத்து வந்துட்டு என்ன கேள்வினா, whether the state government had the power to take any decision with regard to backward classes in the teeth of constitutional provisions, more particularly Article 338B of the Constitution of India. காவியா, உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. ஒரே ஒரு செகண்ட், நான் நோட்ஸ் தேடிட்டு இருந்ததுனால ஆஃப் பண்ணி வச்சேன். ஓகே ஓகே. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். நான் இந்த கொஸ்டினுக்கு பின்ன மறுபடியும் வரேன். whether the state has the power to provide reservation based on caste அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த கேள்வியா கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு இந்த கோர்ட் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஸ்பெசிபிக்கா கேஸ்ட வச்சு மட்டும் இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியாது, வேற பேசிஸ் வேணும் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுல வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சுதானே இதுல வந்துட்டு நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணிதான் இவங்க வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கமிஷன் ரிப்போர்ட்டே வந்துட்டு கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா,
இப்போ கரண்ட் டேட்டா வச்சு நீங்க பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. முன்ன இருந்த டேட்டா வச்சு நீங்க இந்த ரிசர்வேஷன் வந்துட்டு இந்த ஆக்ட வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுவே வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கோம். நான் முன்ன சொன்ன மாரி 1982ல வந்த அந்த பேசிஸ்ல அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல வந்த பேசிஸ்ல தான் மீதி இருக்க 2 கமிஷனுமே வந்துட்டு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். அத பேசிஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இத பாஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன்னாடி இருந்த அம்பாசம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீசருக்கு கீழ வந்த 1988ல வந்த கமிஷன்ல இருக்க ரிப்போர்ட்லயுமே தெளிவா சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு அவங்க எப்படி என்ன என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மாரி அவங்க கொண்டு போயிருப்பாங்க. அதாவது இவ்ளோ பாப்புலேஷன் இருக்காங்க. இந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாரி அவங்க வந்துட்டு அவங்க கம்யூனிட்டில இருந்து ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து ரெகக்னைஸே பண்ணியிருந்திருக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இதுல மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன வித்தியாசம்னா, இப்ப வந்துட்டு மீதி இருக்க அதாவது எம்பிசி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த வன்னியர் சத்திரியர் இந்த கம்யூனிட்டி இல்லாம மீதி இருக்க எம்பிசி கம்யூனிட்டியும் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க ரெப்ரசன்டேஷனை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் டேட்டா வச்சு பார்த்தா. இது வந்துட்டு அந்த 82 வந்து ரிப்போர்ட் டேட்டாலயே இருக்கும். ஆனா வந்துட்டு இவங்க ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் படி போனதுனால இவங்க வந்துட்டு இந்த பாப்புலேஷனுக்கு இவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படிங்கறத வந்துட்டு பேசிஸா கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. மித்த கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு இவங்களை விட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சோ வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லாம அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது வந்துட்டு இந்த ஜட்மெண்ட்ல வந்துட்டு மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு என்ன இவங்க கேட்டிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு கமிட்டி வந்துட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுதுன்னா, அந்த கமிட்டி ஜுடிஷியல் ரிவ்யூ வந்துட்டு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பார்க்க முடியும்? ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி இருக்கா? இப்போ ஒரு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்துட்டு நாம ஜுடிஷியலி வந்துட்டு ரிவ்யூ பண்ண முடியுமாங்கிற கேள்வி வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் விசஸ் யூஎஸ்வி பாலராம்ங்கிற கேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த டேட்டா வச்சு எந்த மெட்டீரியல் வச்சு இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த பேசிஸ்ல தான் வந்துட்டு இவ்ளோ இவ்ளோ ரிவ்யூவும் வந்துட்டு நம்ம இந்த கேஸ்ல வந்துட்டு இந்த ஜட்மெண்ட்ல வந்துட்டு ஜுடிஷியரி பண்ணிருப்பாங்க. பின்ன வந்துட்டு ஆர்டிகல் 14, 15 அண்ட் 16 கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இது எப்படி வயலேட் பண்ணுது, இந்த ஆக்ட் வந்துட்டு எப்படி வயலேட் பண்ணுது அப்படிங்கறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது நான் முன்னையே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த இப்போ வன்னியர் சத்திரியர்ஸ் வந்துட்டு நம்ம மீதி இருக்க எம்பிசியோட டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரேஷனல் வேணும். ஆனா வந்துட்டு இந்த கமிட்டி சப்மிட் பண்ண எந்த ரிப்போர்ட்லயுமே வந்துட்டு அந்த ப்ராப்பரான பேசிஸ் வந்து எதுவுமே வைக்கல அவங்க. இவங்க வந்துட்டு லாஸ்டா சப்மிட் பண்ண கமிட்டி வந்துட்டு 2 பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்துட்டு 1982 கமிட்டி அந்த ரிப்போர்ட்டோட அதை சார்ந்தும், அதுக்கப்புறம் வந்துட்டு 2011 அண்ட் 12 அந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு வன்னியர் சத்திரியர்ஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்துட்டு எவ்வளோ சீட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்காக ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருப்பாங்க.
அந்த ஆர்டிஐல வந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு முன்ன சொன்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு கம்மியா இருக்காது. ஆனா அத பேஸ் பண்ணி இவங்க வந்துட்டு இந்த ஆக்ட வந்து பாஸ் பண்றது வந்துட்டு தப்பா இருக்கு. ஆர்டிகிள் 14, 15 அண்ட் 16 வந்துட்டு வயலேட் பண்ணுது அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பதிவு பண்ணிருப்பாங்க. அதாவது கிளாசிஃபிகேஷன் இஸ் therefore சப்ஸ்டான்ஷியல் டிஃபரன்சஸ் அத இருக்கணும். இப்போ வந்துட்டு அவ்வளவுதான் இந்த கேஸ்ல. நான் எழுதி வச்சிருக்கிறது முடிச்சாச்சு. ஓகே ஓகே காவ்யா, ரொம்ப நைஸ். ஆக்சுவலி ஒரு கிரிட்டிக்கலான ஜட்ஜ்மெண்ட் தான். அதை பற்றின நல்ல விரிவாக்கம் தந்திருந்தீங்க. ஸோ யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆறாவது இஷ்யூஸ் மட்டும் திரும்ப ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்களேன். ஆர்டிகல் 14, 15, 16 அது மற்ற அனதர் பீப்புள்ஸ் அனதர் கம்யூனிட்டிக்கு வயலேட் ஆகுதா என்னன்னு. ஒரே நிமிஷம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முன் இப்போ இப்போ 1 இயர் 3 இயர்ஸ் வந்து தனியா நம்ம எடுக்கிறோம், அவங்களுக்கு மட்டும் தனியா நம்ம தரோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பேசிஸ் இருக்கணும் இல்லையா, ஒரு ரேஷனல் இருக்கணும் இல்லையா, அது வந்து இல்ல அப்படிங்கறது வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. எதனாலனா அந்த ரிப்போர்ட்லயே அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது இந்த பாப்புலேஷனுக்கு இவ்ளோ இல்ல அப்படிங்கறது தான் அவங்க வந்து பேஸ் பண்ணிருப்பாங்களே. ஆனா நம்ம அதை எடுக்க கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறோம்னா அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் தான் பார்க்கணும். அதாவது இப்ப பிசிக்கு நம்ம கொடுக்குறோம் 1 இயர் ஷத்ரியர்ஸ் வந்துட்டு எம்பிசியா இருக்கும்னா அதை வந்துட்டு மித்த கம்யூனிட்டி எஃப்சிஎஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி அதுல வந்துட்டு அடிக்குவேட்டா இவங்க ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாப்புலேஷன் இவ்ளோ பாப்புலேஷனுக்கு இவ்ளோ ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இவங்க 10 அதாவது 10.5% இருக்காங்க அப்படின்னா அதுல வந்துட்டு 8% தான் ஃபில் ஆயிடுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து மீதி கம்யூனிட்டிக்கு அவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கூட இருந்திருக்காது. சோ வந்துட்டு 1 இயர் ஷத்ரியர்ஸ வந்துட்டு நம்ம தனியா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு ரேஷனலுமே இல்ல அப்படிங்கறது வந்துட்டு இதுல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. வேற எதுவும் இல்ல. அதனால இது ஆர்டிகல் 14, 15 அண்ட் 16 வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேங்க்ஸ் மேம். ஓகே, ஸோ வேறு யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுன்றனால கொஞ்சம் பொறுமையாக சொன்னாலும் அந்த ஃப்ளோ விட்டு போனாலும் பொறுமையாக இருந்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். வேறு யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மொத்தம் 4 ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ 4 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. காவியா ஒழுங்கா
சரி மக்களே,